ஐயா வணக்கம் வணக்கம் ஐயா. வணக்கம். ஐயா இப்போ உங்க இந்த நவசக்தி வந்து நம்ம ஒரு தேடி போனோம் நம்ம சில விஷயத்துக்காக. சரியா? உங்க சேனல்ல கொடுத்து ஏதாவது பேசி வர திட்டுங்க வம்புலுங்க அப்படிங்கிற. நான் உங்க சேனலை பார்த்து எனக்கு ரொம்ப பிடிச்சி போய் கால் பண்ணேன். அதுதான் ஐயா. என்ன சொல்றீங்க? ஒன்றும் புரியல எனக்கு. ஐயா இல்லைங்கய்யா, உங்க சேனல் இந்த யூடியூப்ல நம்ம அமுச்சு விட்டு இவரை தான் வம்புலுங்க திட்டுங்க அப்படிங்கிறாரு. சரி நமக்கு நமக்கு இதெல்லாம் பிடிக்கிறானா, நீங்க ஒரு மாந்திரிகம் குருவா இருக்கு பண்றீங்க, நல்ல விஷயம் நிறைய சொல்றீங்க, நல்லா ஏமாறக்கூடாதுன்ட்டு கொஞ்சம் தகவல் உங்களுக்கு கொடுக்குறாங்கய்யா. வேற ஒன்றும் கிடையாதுங்க. என்ன ஊர் ஐயா நீங்க? ஐயா நம்ம வந்து சென்னையில இருக்கோங்கய்யா. என்ன வேலை பாக்குறீங்க? ஐயா நம்ம வந்து ஒரு கம்பெனில வேலை பார்த்துட்டு இருக்கோங்கய்யா. அந்த இது இருக்குங்கல்ல, என்எஸ்கேன்னு ஒரு கம்பெனில அந்த காரோட பியரிங்ஸ் சம்பளம் 22 ரூபா. சரியா? அங்க வேலை பார்க்குறோம். இந்த ஒரு சின்ன ஒரு தொழிலுக்கு முன்னேற்றத்துக்கு போனா ஒன்றும் நடக்கல. அவர்கிட்ட போயும் சொன்னதுக்கு உங்க இது கொடுத்து வம்புலுங்க திட்டுங்க அப்படி உங்கள்ட்ட திட்டுனா நடந்துரும் போல. அவங்க எப்படிலாம் இருக்காங்க பாருங்க, ஊரை ஏமாத்திக்கிட்டு. என்னங்க அவனதான் பண்ணுங்க, அவனதான் போட்டு அவனை இல்ல பண்ணிட்டு பண்ணதான் வேலை பாக்குறேன். வேலை நடந்துட்டு தான் இருக்கு ஐயா. சரிங்க சரிங்க. தவறா எடுத்துங்க, மனசு கேட்காம தான் கால் பண்ணேன். அதுல நான் எல்லாம் தவற எடுத்துக்க மாட்டேன் ஐயா. ஒண்ணு தெரியுங்களா? நவசக்தி ஸ்டூடெண்ட் வந்து என்கிட்ட மாந்திரி படிக்கிறாங்க. சந்தோஷம் சந்தோஷங்க. இதை விட எனக்கு வேற வெற்றி என்ன வேணும்? கண்டிப்பா. அவன் கணேஷ் பீடி மாதிரி இருக்கான், உங்கள்கிட்ட போய் மோதிக்கிட்டு இருக்கான். ஐயா நான் என்ன சொல்றேன், 2017 இருந்து என்கிட்ட போட்டி போட்டுட்டு கிடந்தான். சரிங்க சரிங்க. ஒண்ணுமே கேட்கல. நீ ஆன்மீகத்துல இருக்கங்கிற பேஸ்புக்ல வந்து அசிங்க திட்டினா, விபச்சாரி போடணும் அவன் திட்டிட்டு கிடந்தானா? புரியுது புரியுது. அவன் எப்படி திட்டிட்டு கிடக்குறான்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணேன், நான் வந்து திடீர்னு வந்து இது கொடுத்துருந்தேன், ஃப்ரெண்டு இதுல இருந்தேன் நான். சரிங்க சரிங்க. திட்டுறானே அப்படின்னு சொல்லிட்டு, யாரையா நீங்க வந்து இப்படிலாம் அசிங்க பேசுறீங்க அப்படின்னு நான் வந்து கேட்டிருந்தேன். நீ யாரா என்ன கேள்வி கேட்கறோம் நீங்க வந்து இப்போ ரிப்ளை போட்டிருந்தான். மாந்திரிவாதிங்கிறாங்க. இப்ப வந்து இவங்க இது இல்லைங்க. முதல்ல பாத்தீங்கன்னா எச்சினிக்கு தனி ஃபீஸ், கணபதி தனி ஃபீஸ், காலேஜ் எல்லாம் 25,000 30 எல்லா ஸ்கிரீன்ஷாட் வச்சிருக்கிறேன். புரியுது புரியுது புரியுது. கொள்ள கொண்ட காசு இருக்கிறேன். மக்களை ஏமாத்துதுல நம்பர் 1. புரியுது புரியுது புரியுதுங்க. என்ன ஆகி போச்சுன்னா, அது நான் கேட்டோன்னே என்ன பண்ணிட்டான், என்ன அவ்வளவு பேர் ஆளா, நீ அந்த குரூப்பா இந்த குரூப்பா, யாரா நீ ஏன் புதுசா இருக்கிற, பேரை சொல்லு ஊரை சொல்லு போட்டோ அனுப்பு நான் பாத்துக்கிறேன்னா. நீ வந்து மந்திரவாதிங்கிற, ஆன்மீகங்கிற, குரு தீட்சை கொடுக்குறங்கிற, ஒரு ஆசானுங்கிற, வாயில அசிங்கம் விபச்சாரம் தேட முடிச்சுட்டு நீ என்ன உன் நாக்கில் எப்படா சரஸ்வதி உட்கார கேட்ட கொடுத்ததுக்கு உன் போட்டோ அனுப்பட அவனை பாத்துக்கிறேன்னு சொல்லி என்ன மிரட்டினான். புரியுது புரியுது. நாமளும் எந்த காலத்தையும் பயப்பட மாட்டோமாச்சே. புரியுது புரியுது. போட்டோ என்னடா என் போட்டோ போடுறேன்னு உடனே என் போட்டோ ஃபோன் நம்பர் எல்லாம் போட்டேன். உடனே எடுத்து வச்சு இவன் பேர் ஜாலக்காமா அப்படின்னு சொல்லி திட்ட ஆரம்பிச்சான். புரியுது புரியுது புரியுது. சரி திட்டானே சொல்லிட்டு அப்புறம் நானும் பதில் போட்டா அப்ப கடைசியில் உனக்கு ஆக்சிடென்ட் ஆயிடும், குழந்தை வராது, அது வராது இது வராதுண்ணா. ஓஹோ நீ இப்பே ஆளாடா, நீ ஊரை ஏமாத்திருக்கடா, சரி வாடா உன்னை பாத்துலாம் சொல்லிட்டு ஆன்மீகம்னா என்னன்னு சொல்றா அப்படின்னு கேட்டேன். பதில் தெரியல. நீங்க சொன்னீங்க நேத்து கூட வீடியோ போட்டீங்களா, ஓம் சக்தி பராசக்திக்கு 3 கேட்டு சிரிச்சா வயிறு வலி எனக்கெல்லாம். அது ஒரு மந்திரன்ட்டு அவனும் ஒரு சின்ன மெடிக்கல் ஒரு டப்பா வாங்கியிருக்கான் போல, அதை போயிட்டு ஓம் சக்தி பராசக்தி இது ஒரு மந்திரம் அவங்க என்ன சொல்றதுன்னு தெரியல. இதுக்கு எதுக்கு 3,500 ரூபா? இதுக்கு எதுக்கு 3,500 ரூபா? உள்ள ஏதாவது மாட்டு சாணியை உள்ள வச்சு கொடுக்குற மாதிரி கொடுத்து செய்வன நீங்க, அது ஊரை ஏமாத்திட்டு இருக்கேன். எனக்கு உண்மையுமே நான் வந்து நான் சிரிக்கவே மாட்டேன் ஐயா. அந்த லைவ்ல தான் நான் அப்படி சிரிக்கிறதே. புரியுது புரியுது. நீங்க சிரிக்கிறத பார்த்து எனக்கு சிரிப்பு அடக்க முடியல. சொல்லி உங்களாலையும் சிரிப்பு வேற அடக்க முடியல. இல்ல 3,500 கொடுத்து ஓம்ஸ்தி பராசக்தி எதுக்குங்க சொல்லணும்? அதுதான் இது போனா கோயில் செவுத்துல எழுதி வச்சிருக்காங்களே. ஐயா பெருமாள் கோயில போனா ராமராமன் எழுதியிருப்பாங்க. கண்டிப்பா கண்டிப்பா. சிவன் கோயில போனா சிவசிவான்னு எழுதியிருப்பாங்க. ஆமா. அம்மன் கோயில சக்தியும் எழுதியிருப்பாங்க. அந்த ஆன்மீக ரீதியாக அதை சுத்தி வரும்போது அதை நம்ம மனசுக்குள்ள பிராணாயம் பண்ணிட்டே சுத்தணுங்கிறது ஒரு கோட்பாடு. கண்டிப்பா கண்டிப்பா கண்டிப்பா. கும்பிட அது நமக்கு தேவையில்லாத. கண்டிப்பா. ஏற்கனவே மருவத்தூர் மாலை போட்டு பண்ற சேட்டை 10 இருந்தா நம்ம கம்மன் கிடக்கிறோம். புரியுது புரியுது. இவன் வர
ஓம் சக்தி பராசக்தி சொல்லுங்க, நான் இதுக்கு ஏன் 3500 கொடுத்துட்டுன்னு யோசிச்சு கொஞ்சம் கூட வெக்கமே இல்லாம 3500 அது வாங்கிக்கோங்க. இந்த ஓம் சக்தி வேற மந்திரம் சொன்னா கூட நம்புவாங்க. ஓம் சக்தி பராசக்தி என்ன குழந்தைக்கு கூட தெரியும், 3வது படிக்கிற குழந்தைக்கு கூட தெரியும் ஓம் சக்தி பராசக்தி. சின்ன பிள்ளைங்க வாண்டு எல்கேஜி யூகேஜி கூட பாருங்க, ஓம் சக்தி பாட்டு போட கைத்து கூட சேர்ந்து டான்ஸ் ஆடும். கண்டிப்பா ஐயா, உங்க இதை நிறைய பேர் அனுப்பிச்சு விட்டு திட்டுங்க வம்புலுங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க, பாத்துக்கோங்க என்னன்னு. யாரு என்கிட்டயா? உங்க யூடியூப் சேனல் அனுப்பிச்சு இந்த போன் நம்பர் நிறைய பேர் திட்டுங்க வம்புலுங்க என்கிட்டயா? உங்க இதை கொடுத்து நிறைய இது பண்றேன். நீங்க வேற, நீங்க ஆன்மீகத்துல இருக்கீங்கல்ல? ஆமாங்கய்யா. உங்களுக்கு தெரியாத ஒரு கேள்வி கேளுங்களா, சும்மா கேளுங்க, ஏதாவது ஒண்ணு கேளுங்க, எது வேணா கேளுங்க, சொல்றேன். அப்படிங்க ஐயா, இப்போ வந்து தெய்வத்தை வந்து நேர்ல வர வச்சு வர வாங்க முடியுங்களா? இது என்னோட இல்ல அப்படி முடியாதுங்க. ஐயா, நம்ம வந்து ஆன்மீகத்துல சும்மா கோயிலுக்கு போவோம், சரி ஒரு தொழில் முன்னேற்றத்துக்காக போனோம், நம்மளே ஏமாத்திட்டாப்ல அவரு 7000 பணம் வாங்கி. ஆதாரம் வச்சிருக்கீங்களா? ஐயா கையில அங்கேயா போய் கொடுத்தோம். அவன் வீட்டுக்கு வர சொல்ல மாட்டான், எப்படி நீங்க வீட்டுக்கு போனீங்க? ஐயா கோயிலுக்கு ஒரு திருப்பு வர சொன்னாருங்க. திருச்சியில வந்து திருவண்ணைக்காவல்ல ஒரு 4-5 பேர் மீட் பண்ணலாம் அப்படின்ட்டு கையில பணம் வாங்கிட்டு இது அவன் கூட இந்த போட்டோஸ் இருக்கா? எடுக்க கூடாதுன்னுட்டாருங்கய்யா. அவன் செல்ல வேணா எடுத்து வச்சிருப்பான். அப்படிங்களா? சரி. நான் இப்ப நீங்க சொல்லும் போது எனக்கு இது ஜிபேல அனுப்பிச்சிருந்தா கூட உங்களுக்காச்சும் அனுப்பிச்சு விட்டுருப்பீங்க. அதெல்லாம் நிறைய பேர் அனுப்பியிருக்காங்கய்யா. புரியுது. அவன் குடு என்கிட்ட தான் இருக்குது. அவன் குடு அது ஒண்ணு இருக்காது. உள்ளத வந்து பாத்தீங்கன்னா முட்டாய், புளிப்பு முட்டாய் போட்டு வச்சிருப்பான் சின்ன பையன் அவன். அவன் என்ன கதை போறேன், அவன் குடுவாயாவது கிடுவாயாவது சும்மா 50 ரூபாய்க்கு குடுவாங்க, அவன் 400-500 ரூபாய்க்கு வித்துறான். 3500 ரூபா குடுவேன். பரவாயில்ல. ஏன் நீங்க மட்டும் இல்லன்னா யூடியூப் கடவுளே அவன் தான்பான். 18000 ரூபாய் பணம் வாங்கிருக்கான். புரியுது. பாதிக்கப்பட்ட மொத்த ஸ்கிரீன்ஷாட்டும் கம்ப்ளீட் அனுப்பிவிட்டாரு. சரிங்க. அனுப்பிட்டு ஒரே வார்த்தை சொன்னாரு, ஐயா என்ன மாதிரி பாதிக்கப்பட்ட எவனும் படக்கூடாது ஐயா. ஐயா உண்மை இல்ல, எனக்கு மனசு கேட்கல உங்களை இது பண்ணி. எதுக்கு நான் யோசிச்சேன், இவரு நல்லா தானே பேசுறாரு, அதுவும் உங்க சேனல்லே மாந்திருக்க விழிப்புணர்வுனா யாரும் ஏமாறக்கூடாது. உங்களைய போயிட்டு எதுக்கு கொஞ்சம் இவரை திட்டுங்க, கெட்ட கடாத திட்டுங்க, வம்புலுங்க ஏன்னா சொல்லக்கூடாது. உனக்கு பிடிக்கலன்னா விலகி போகணும், துஷ்டனை கண்டா தூர விலகணும். எதுக்கு எல்லாத்தையும் உங்களுக்கு எதிராக திருப்புறாருன்னு தெரியல. என்னை பொறுத்த வரைக்கும் நவசக்தினா ஒரு ஆம்பளையே கிடையாது. மூஞ்சி நேரம் மோதாம சும்மா எல்லாத்தையும் வச்சு இது பண்ணிட்டு இருக்கான். நீங்க வந்து தைரியமா வீடியோ போடுறீங்க, அவனால ஒரு வீடியோ போட முடியுதா? பயந்துட்டு இருக்கீங்க. இல்ல ஒண்ணும் இல்லையா, இந்த ஐயும் கிளியும் சவ்வுன்னு சொல்ற அந்த வார்த்தைக்கு அர்த்தத்தை சொல்லுன்னு கேக்குறேன். புரியுது. நம்ம கடவுள்கிட்ட போய் சிவலிங்கம் இருக்குல்ல, ஆமாங்க, கோயில்ல நம்ம மந்திரவாதியா அப்புறம் பேசுவோம், முன்ன ஆன்மீகத்தை பேசுவோம். கண்டிப்பா. கோயிலுக்கு மேல பாத்தீங்கன்னா சிவபெருமான், சிவன் கோயில்ல சிவபெருமான் காலமட்டில உட்கார்ந்து இருக்கிற மாதிரி மேல வந்து சிமெண்ட்ல செஞ்சிருப்பாங்க. சரிங்க. அந்த 4 காம்பவுண்ட்லயும் பாத்தீங்கன்னா நந்தி இருக்கும். சரிங்க. சிவனுடைய கோபுரத்துக்கு மேல பூதகணம் இருக்கும். நமக்கு தெரியும் நந்தி வந்து சிவபெருமானுடைய வாகனம், பூதகணம் அவருடைய கையாளு, இதெல்லாம் நமக்கு தெரியும் இல்லையா? கண்டிப்பா. ஆனா கோயிலுக்கு உள்ளார பார்த்தா சிவன் சிலை இல்லாம ஏன் லிங்கம் வச்சிருக்காங்கன்னு கேட்டேன். அதுக்கு பதில் சொல்லலாம்ல? ஆமா சொல்லுங்கய்யா. நீ மந்திரவாதியா அப்புறம் இரு, ஃபர்ஸ்ட் ஆன்மீகத்தை கடந்தானங்க மாந்திரிகம். கண்டிப்பா 100க்கு 100. நீங்க ஃபர்ஸ்ட் நம்ம எல்கேஜி யூகேஜி படிக்காதவங்க நேரடியா 12th படிக்க முடியாதுல்ல? கண்டிப்பா. அத நீ சொல்லுன்னு கேட்டா சொல்ல தெரியல. அந்த இது கபால மாலை ஒண்ணு போட்டிருந்தான். இந்த மாலையை போட்டிருக்கியா, இதுக்கு என்ன அர்த்தம்னு சொல்லுன்னு கேட்டேன். அர்த்தம் தெரியல அவனுக்கு. கபால மாலைன்னா பொதுவா ஆன்மீகத்துல கபால மாலை அப்படின்னா பொதுவா இப்பவுமே எந்த நேரத்துக்கு கேட்டாலும் கபாலம் அப்படின்னு சொன்னா அதுக்கு பேரு பிரம்ம கபாலம் பேரு. சரிங்க. பிரம்ம கபாலம். கபாலம்னா தலை, புரியுதுங்க, மண்டை, ஆமாங்க, ஓடு. அப்ப பிரம்ம கபாலம்னா பிரம்மதேவனுடைய தலை. இதான் கான்செப்ட். புரியுதுங்க. சிவபெருமானுகிட்ட சிவபெருமானுடைய சாபத்துல சனீஸ்வருடைய ஆதிக்கத்துல பிரம்மனுடைய தலையை ஒரு கொய்திருவார்னு ஒரு நூல் சொல்லுது. அதனால அந்த தலை வெட்டணும்னே, ஏன்னா அது பிரம்மதேவர கடவுளுக்கு சாவு கிடையாதுல்ல. புரியுது. தேவருக்கு சாவு இருக்கா? இல்லங்கய்யா. இல்ல, அது அடுத்த அவதாரமா போயிடும். எப்படி அரவான் ஐயப்பன் மாதிரி அவதாரமா போயிடும். கண்டிப்பா. அப்ப அந்த தலை வந்து சிவபெருமான வந்து கைய புடிச்சிச்சு, வெட்டினோடனே அந்த கையில ஒட்டிச்சு, அது கட்டாவையே ஒட்டிச்சு. புரியுது. சொல்லுது.
அப்ப அதுதான் வந்து அவர் அது வந்து பிடிச்சோன்னே எல்லா சாப்பாடும் அது சாப்பிட்றோம், இவரை சாப்பிடவே விடாது. புரியுதுங்க. எப்படி விக்ரமாதித்யன் மேல வேதாளம் ஒட்டிட்டு போச்சோ இது போல இது வந்து இவருக்கு பிடிச்சிச்சு. அந்த சாபம் அப்படியே இவர் வந்ததுனால இவரால் எதுவும் செய்ய முடியாம மனம் பேதலிச்சு பைத்தியம் பிடிச்சி ஒரு பிச்சாண்டியுடைய அவதாரத்துல சுடுகாட்டுல இப்ப கிடப்பாரு ஆளு. புரியுதுங்க. மனம் பேதலிச்சு போய் அது அப்புறம் ஒரு சில வரலாறு மூலியமா அது வந்து அந்த அம்மா கைக்கு வந்துடும் வச்சுங்களேன். அந்த அந்த கபாலத்தை தான் இன்னைக்கும் நிறைய இடத்துல அதை தான் ஒரு பேசும் பொருளா கொண்டு வந்துட்டு இருக்காங்க. சரிங்க. இது உங்களுக்கு தெரியுமான்னு எனக்கு தெரியாது. இல்ல எனக்கு தெரியாதுங்க, எந்த விஷயம் தெரியாது. பேரு பிரம்ம கபாலன் பேரு. சரிங்க சரிங்க. நம்ம பாட்டுல வரணும், அம்மா தாயே அங்காள பரமேஸ்வரி, கையிலே பிரம்ம கபாலம், கையிலே சூடாயுதம், அம்மா வர்த்தா மயான கொள்ளையில, அம்மா அங்காள பரமேஸ்வரி ஆடி வரா அங்காள பரமேஸ்வரி மயான கொள்ளையிலே மலையனூர் எல்ல விட்ட, அம்மா நடு ராத்திரிலே அம்மா ஊஞ்சலே தாளாட்டு உனக்கு அங்காள பரமேஸ்வரி மயான காளியம்மா எழுந்தோடிவா தாயே டண்டு டக்கட பம்படிச்சு கூப்பிடுவோம். ஐயா இப்ப சின்ன சந்தேகம் ஐயா, இப்ப அங்காள பரமேஸ்வரி மயான காளி ஒண்ணுங்களாயா? வேற இது வேற தெய்வம், அது வேற தெய்வம். அப்படியே நம்ம பாட்டுல வச்சுக்கிறோம். ஓ சரி சரி. சாம்பிராணி வாசிக்கியே, மணி மந்திரக்காரியே, மங்களம் மறுபவளே, ஆதி சக்தியே, அங்காள ரூபியே, மலையனூர் ஆத்தாளே, இப்படி பேர் எல்லாம் இருக்கனால ஒரு நம்ம கூப்பிட்டுக்கிறோம். இப்ப பொதுவா ஓம் சக்தின்னு சொல்றாங்க. ஓம் சக்தின்னா இப்ப மேல்மருத்தூர் இருக்கிற சாமி பேர் ஓம் சக்தியா? தெரியல, ரீச் ஆயிடுச்சு அது. ஆமாங்கய்யா. ஓம் சக்தி அப்படின்னா அது ஒரு மந்திரம். ஓம் என்பது ப்ரொனன்சியேஷன். இந்த உலகத்தை ஆளக்கூடியது ஓம் மட்டும்தான். ஆமாங்கய்யா. அதனாலதான் எல்லா கடவுள் முன்னாடி ஓம் விநாயகா, ஓம் முருகா, ஓம் நமசிவாயா, ஓம் நாராயணா, இப்படி எல்லாத்துக்கும். புரியுது புரியுது புரியுது. அப்படி இருக்கும்போது ஓம் தான் அந்த உலகத்தை ஆண்டுட்டு இருக்குது. அது கூட அந்த உலகத்துல இயக்கக்கூடிய ஒரு சக்தி, வைப்ரேஷன். இதுதான் நம்ம சொல்ற சிவநாத விந்து, நாதம், ஒலி ஒலி, இதெல்லாம் நம்ம சின்ன பிள்ளையில படிச்சது தானங்க. இல்ல கண்டிப்பா 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 இதெல்லாம் தெரியுங்க. அந்த இது தெரியும், அந்த ஓம்ங்கிற பிரணவ மந்திரம் தான் எல்லாம். அத நான் சொல்றது பொய் இருந்தா நீங்க சொல்லுங்க ஐயா, நீங்க பொய் சொல்லுன்னு சொல்லுங்க. ஐயா இல்லங்க, உங்கள்ட்ட விஷயம் பேசும்போது நிறைய விஷயம் கத்துக்கிறேன்னு தோணும் எனக்கு. ஏன்னா ஆன்மீகத்திலே இல்ல, மாந்திரிகத்திலே இல்ல. ஏன்னா நம்ம விநாயகர் கோயிலுக்கு போவேன், குலதெய்வம் கோயிலுக்கு போவேன். சரி ஒரு வீடியோ பார்த்துச்சு ஏதோ ஒரு நல்ல வாழ்க்கையை முன்னேறலான்னு பார்த்தா ஒரு பின்னுக்கு தள்ளி விட்டாரு நம்மளைய மீண்டும். நான் என்ன சொல்றேன், நம்மளுடைய தமிழ் அகராதி இருக்குல்ல. ஆமாங்க. அகராதியில வாய்ப்பாடு தெரிஞ்சாதான் மந்திரம் படிக்க முடியும். இல்ல கண்டிப்பா கண்டிப்பா. புரியுதுங்களா? ஆமாங்க. இப்ப நமசிவாய நகார மகார வகார சிகார எகார, இதுல எங்கேயாவது இந்த எழுத்துல குறில் நெடில் இருக்குது, மெய்யெழுத்து உயிரெழுத்து இருக்கு, உயிர்மெய் எழுத்து இருக்கு. நல்லா புரிஞ்சுக்கணும். மந்திரத்தை சொல்லிட்டாலும் நம்ம மந்திரவாதி கிடையாது. ஆமாங்க. எந்த மந்திரத்துல இப்ப அப்பான்னு சொல்றோம், அந்த இடத்துல உயிரெழுத்து மெய்யெழுத்து உயிர்மெய் எழுத்து இருக்கா? இருக்கு இருக்கு இருக்கு. அம்மான்னு சொல்றோம், அந்த இடத்துல உயிரெழுத்து உயிர்மெய் மெய்யெழுத்து உயிர்மெய் எழுத்து இருக்கா? இருக்குங்கய்யா. அப்ப தாத்தான்னு சொல்லும் போது அங்க பாருங்க, இது இல்ல பாருங்க, உயிர்மெய் மெய்யெழுத்து இல்ல. ஆமாங்கய்யா. புரியுதா? புரியுது புரியுது. மாமால கிடையாது. இப்ப உங்க பேரு என்னங்க? என் பேரு சுரேஷுங்கய்யா. சுரேஷ். ஆனா இங்க தினேஷ் பாபுன்னு வருது. ஐயா இது வந்து அப்பா இதுல. பரவாயில்ல விடுங்க, சரி விடுங்க. அப்ப இப்ப ஒண்ணும் இல்ல, இப்ப சுரேஷ் அப்படிங்கிற ஒரு இது, நம்ம முன்னோர்கள் வந்து சதா நேரமும் இறைவனுக்கிட்ட ஆன்மீகத்தை ஒரு நடைமுறை வாழ்க்கையா தான் பயன்படுத்திட்டு இருந்தாங்க. புரியுது புரியுது. அது அந்த காலத்து 90 காலத்துல கிபி நூற்றாண்டுக்கு முன்னாடியும் சரி அதுக்கு பின்னாடியும் சரி, நம்மளுடைய இப்ப நான் 7 தலைமுறை எனக்கு தெரியாது, ஆனா எங்க தாத்தா தெரியும்ல எனக்கு. புரியுது புரியுதுங்க. எங்க தாத்தா அப்படித்தானே பண்ணாரு. ஆமாங்க. எந்த வேலை செஞ்சாலும் சாமி தொட்டு கும்பிட்டு செய்டா, தப்பு பண்ணா சாமி கண்ணை குத்தும், நிலாவில் ஆயா வடை சூடுது, காக்கா வடை எடுத்து போச்சு, இந்த மாதிரிலாம் நம்ம சின்ன சின்ன கதையை சொல்லி தானே வளர்த்தாங்க. ஆமாங்கய்யா. இப்ப சாமி தப்பு பண்ணா கண்ணை குத்துங்கிற மாதிரிலாம் நம்ம சொல்லி நம்ம பயமுடுத்தி அந்த பக்தியோட தானே வளர்த்தாங்க. ஆமா ஆமா ஆமா. அப்ப அந்த மாதிரி இருக்கும்போது எனக்கு தெரிஞ்ச கருப்பன், முருகன், வேலன், கணபதி, கணேசன், புரியுதா, கருப்பசாமி, பச்சையம்மா, அதனால பாத்தீங்கன்னா செல்லியம்மா, காளியம்மா, இந்த மாதிரி பேர் இன்னமும் இருக்கு. அப்ப நம்மளுடைய ஆன்மீகத்தோடு சார்ந்த இறை வழிபாட்டோட இந்த தெய்வத்தையும் நம்மளோட ஒப்பிட்டு தானே கூட்டு போனோம். கண்டிப்பா கண்டிப்பா. கண்ணே முருகா அப்படின்னு கேட்டா, அம்மா என்னம்மா சாப்பிட்டு போப்பா அப்படின்னு அந்த முருகனை கூப்பிட்ட மாதிரிலாங்க நம்ம வாழ்க்கையை கொண்டு போனோம். ஆமாங்கய்யா. இதெல்லாம் ஒரு தத்துவம் இல்லையா?
கண்டிப்பா கண்டிப்பா கண்டிப்பா. இதெல்லாம் நம்ம பேசுனதுனாங்க தெரியும். சும்மா எதுக்குமே இல்லாம பெரிய மந்திரவாதினா புரியுது புரியுது. ஐயா அப்ப அவனை என்னங்க பண்றது அவனை நவசக்திய? அவனை என்ன அவன் நம்ம ஒரு ஆளே கிடையாதுங்க. அவனை டவுன் ஆயிடுவான். அவனுக்கு ஒண்ணு நீங்க 4 நாளைக்கு வீடியோ போட்டா 5 நாளைக்கு வீடியோ போட மாட்டான், ஏற்றி ஓடிடுவான். புரியுது புரியுது வீடியோ புரியுது. ஏங்க நமக்கு ஒரு விஷயம் என்னன்னா, என் கூட இருந்து ஏமாத்தி என்கிட்ட பணத்தை புடிங்கிட்டு பணம் கேட்க போனதுக்கு ஒரு மாதிரி என்னை கிரேட் பண்ணி என்னை வந்து இது ஒரு வழி கொண்டு போனாங்க. அதை நான் வந்து உடன்பட ஒத்துக்கல. நான் கொண்டு பாண்டை கொண்டு கோர்ட்ல போட்டு கேஸ் ஆயிடுச்சு. அதை மறைக்கிறதுக்கு இவங்க என் மேல ஒரு பழிய போட்டாங்க. இப்போ நவசக்தி மாதிரி என்கிட்ட ஒருத்தன் பஞ்சாயத்து பண்ணி எனக்கு பணம் கொடுன்னு கேட்டான், தர முடியாதுண்ணா. அவங்க சைடுல புகார் கொடுத்தாங்க, அது சைடுல வழக்காயிடுச்சு. புரியுது புரியுது புரியுது. அது 1000 கூட இருக்கட்டும், நீதிமன்றமே சுப்பப்பட்டு ஒருத்தர் பேசி வந்து அது நீதிமன்றத்தை கேஸ் இல்லைன்னு சொல்லிடுச்சு. இவன் வந்து அதை பண்ணா இது பண்ணா நீ வந்து புகார் கொடுத்துட்டு இது பண்ணிட்டு அதை வச்சு இப்போ என் பேரை டேமேஜ் பண்ணலாம் இவன் நினைச்சிட்டு இருக்கிறான். தப்போ சரியா என்ன ஜட்ஜ்மெண்ட் பண்றது என் குற்றவாளியா இல்லையான்னு யார் என்ன ப்ரூவ் பண்ணணும்? கவர்மெண்ட் தான் ப்ரூவ் பண்ணணும். நீதிபதி சொன்னாதான் நான் குற்றவாளி. ஆமாங்க. இவன் என்ன குற்றவாளின்னு என் பேரை எடுத்து அவதூறு பரப்பி என்னை வந்து கட்ட பஞ்சாயத்து பண்ணி என்னை மிரட்டி பணம் கேட்டுட்டு இருக்கிறான். இது எத்தனை பேருக்கு தெரியும்? நீங்க சொன்னதாயா தெரியும் இந்த விஷயம். புரியுதுங்களா? அதனால இது சம்பந்தமா என்னுடைய கிரைம் நம்பர்ல அவனை ஆட் பண்ண சொல்லி இப்ப நான் மனு போட்டிருக்கேன் கோர்ட்ல. நவசக்தி இதையா? ஆமா. சரி சரி சரிங்க. புரியுதுங்களா? என்ன மிரட்டுறான்றதுக்கு ஆதாரம் ப்ரூஃப். ஏங்க நான் மிரட்ட வேலை என் மேல வழக்கு போடுறாங்க. இப்ப நான் மிரட்டுறேன்னு சொல்லி ஆதாரத்தோட கொடுக்குறேன்ல. ஆமாங்கய்யா. அதனால என்ன பொறுத்தவரையும் நீங்க என்கிட்ட இருந்து கத்துக்கலாம். சரிங்க சரிங்க. ஒரு நிமிஷம் பேசினாலும் உருப்படியா இருக்கும். கண்டிப்பா கண்டிப்பா கண்டிப்பா. அவன் ஆளா எனக்கு தெரியாது, பட் இருந்தா நீங்க சொன்னீங்கல்ல வெளிப்படையா, நான் எங்கேயாவது பாத்தீங்கன்னா உங்க மனசு நோகிற மாதிரி பேசவே மாட்டேன். இல்லங்க இல்ல, எனக்கு உங்க சேனல் பார்த்ததுக்கு அப்புறம் எனக்கு என்ன இவன் போய் ஏன் பண்ண சொல்றாங்க. நீங்க யார்? நீங்க பாட்டுக்கு உண்டு வேலை உண்டுன்றீங்க, எதுக்கு சம்பந்தமே இல்லாம. அதுக்கப்புறம் தான் உங்க சேனல்லாம் ஒரு 2 நாளா பார்க்கும்போது சரி உங்களுக்குள்ள ஏதோ ஒரு பிரச்சனை போல அப்படின்னு நினைச்சு விட்டுட்டாங்கய்யா. அவன் பிள்ளை காப்பான் எதுக்கு சரிப்பட்டு வர மாட்டாங்கய்யா. நீங்க இருக்க உடம்புக்கு அடிச்சா எந்திரிக்க கூட மாட்டாங்க. அவன் அவ்வளவுதான். சரி நம்ம ரொம்ப சந்தோஷங்கய்யா உங்ககிட்ட பேசுனது. நான் எதாவது உங்களுக்கு ஏதாவது உதவினா உங்களுக்கு கால் பண்றேங்கய்யா. வாங்க. கத்துக்கணும்னு விருப்பம் இருக்கா? இல்லைங்க, தொழில் முன்னேற்றம், வீடு அப்பா அம்மா எல்லாம் பார்த்து நல்லா சம்பாரிச்சா போதுங்கய்யா. கண்டிப்பா என்னால என்ன தகவலும் தரேன் ஐயா. தொழில் முன்னேற்றத்துக்குலாம் ஏதாவது பண்ண முடியுங்களாயா? தாராளமா பண்ணலாம்யா. இப்போ உங்க ஸ்டேஜ் என்னன்னு தெரிஞ்சுட்டா அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு பண்ணிக்கலாம்யா. சரிங்க, நான் ஏதாவது அமௌண்ட் ஏதாவது ரெடி பண்றேன். உங்களுக்கு இப்ப எதனால தடை விழுந்துச்சுன்னு எனக்கு தெரியாது, உங்களுக்கு தெரியாது. சரி, முறையா பிரச்சனை பார்த்துட்டோம்னா என்ன பிரச்சனை, எதனால இருக்கு, என்ன பண்ணலாம், இந்த அடுத்த ஸ்டெப் என்ன அப்படிங்கறத நம்ம டீட்டெயிலா தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா சரிங்க கண்டிப்பா நம்ம அதுக்கு வழி நான் கண்டிப்பா சொல்லி தரேன். நீங்க அதை ஃபாலோ பண்ணுங்க ஐயா. ஒரு நல்ல ஒரு ஆன்மீகம் மந்திரவாதிக்கு இதுதான் ப்ரொசீஜர். எப்படி நீங்க சொல்றீங்க என்ன ஏதுன்னு நான் பார்த்துட்டு நான் ஒரு பண்ணி தரேன்ட்டு. சும்மா ஒரு 10 ரூபா ஆயத்துல ஏதோ பச்சை கலர்ல சிவப்பு கலர்ல குண்டு மாதிரி உள்ள ஒரு 4-5 போட்டு கொடுத்து இதை போடு உனக்கு 50,000 1 லட்சத்துக்கு வேலை கிடைக்குன்னு இன்னும் கிடைக்க மாட்டேங்குது. இருக்க வேலை செய்யறதுல திட்டு தான் வாங்கிட்டு இருக்கு அதை போட்டதுக்கு அப்புறம். ஆமாங்க, ஒரு சின்ன தாயத்து அதை 7,000க்கு வாங்கிட்டு அதுக்குள்ள பாக்குறேன் இது சிவப்பு கலர்ல உருண்டையா இருக்கு. அது என்னங்க? அது குண்டுமணி தான். அது குப்பையெல்லாம் கிடக்குது, நிறைய கிடக்குது. அது குண்டுமணினா என்னங்க? அது குண்டுமணின்னு ஒரு செடி ஐயா. நம்ம இந்த சின்ன பிள்ளைங்க விநாயகர் களிமண்ல செஞ்சோம்னா அந்த எடுத்து வைப்போம். சரி 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 சரிங்க. களிமண்ல செஞ்சா பாருங்க சிவப்பு கலர்ல இருக்கும், அது மேல லேசா கண்ணு மாதிரி இருக்கு பாக்குறது, பிள்ளையார் கண்ணுன்னு சொல்லுவோம். புரியுது புரியுதுங்க. குண்டுமணின்னு சொல்லி ஒரு செடி, அந்த மாதிரி இலை மாதிரி இருந்து நம்ம வெடிச்சு அது உள்ள இருக்கும். சரிங்க. ஆமா ஆமா, அது நிறைய நிறைய கிடக்குது, அந்த வேலி ஓரத்துல நிறைய கிடக்குது. இது கூட பரவாயில்லைங்க, அதை போட்டுட்டு அசைவம் சாப்பிடக்கூடாது, ரொம்ப சுத்தபத்தமா இருக்கணும், காலையில எந்திரிச்சு விளக்கு போட்டு பத்தி காமிச்சு போடணும். அப்படி நானும் ஒரு 48 நாள் பண்ணி 2 மாசம் பண்ணி வந்து ஒண்ணும் கேட்கல. சரி போ, மன உளைச்சலாகி கழட்டி பாக்குறேன் முட்டையா இருக்குது. நாகசீரம் பள்ளிதான் உள்ளதான் முட்டை போட்டு வச்சுச்சான்னு பாக்குறேன். ரொம்ப மன உளைச்சல் ஆயிடுச்சு அதை பார்த்ததுக்கு அப்புறம். யாரு கொடுத்தது? உங்காலு தான் அவரு, யூடியூப் பள்ளி நவசக்தி. ஆமாங்க, வாங்கி எதுக்கும் சரிபட்டு வர மாட்டான். 7,000 கொடுத்தீங்களா அதுக்கு? ஆமாங்க, எனக்கு நீங்க சொன்னதுக்கு அப்புறம் தான் பொறி திட்டுது. அக்கௌண்ட்ல அமுச்சு விட்டுருந்தா கூட ஏதாவது மிரட்டி வாங்கிருக்கலாம்.
ஐயா எனக்கு இப்பதாயா கொஞ்சம் பர்மனன்ட் போட்டு சம்பளம் 22 ரூபா வந்துச்சு. அப்பெல்லாம் எனக்கு வந்து சம்பளம் வந்து 17,000 ரூபா, 16,500 அப்படி போய் புடிச்சிட்டு கைக்கு ஒரு 15 தான் வரும். என் அரை மாச சம்பளத்தை அப்படியே கொடுத்துட்டேன் எனக்கு. சரி நம்ம கொஞ்சம் ரன் பண்ண அம்மா அப்பாவுக்கு உதவியா இருக்கும், கொஞ்சம் நீங்க சம்பாதிப்போம். அவன்கிட்ட கேட்டு ஃபோன் பண்ணி ஆ நீங்க என்ன பேசுறது சொன்னான்ல, ஆ நீங்க என்ன சொன்னீங்க? பேசுறேன்னு சொன்னீங்களா? ஐயா நான் அதெல்லாம் சொல்ல, சரி சரின்னு தலையாட்டிட்டு விட்டுட்டேங்கய்யா. நீங்க திரும்ப ஃபோன் பண்ணி ஆ ஐயா நீங்க சொன்ன மாதிரி நான் பேசிட்டேன், ஆ ஜாலகா வச்சு நல்லா வெளுன்னு வெளுத்துட்டேன் சும்மா சொல்லுங்க ஐயா. சரிங்க சரிங்கய்யா. ஜாலக்கா வச்சு வெளுன்னு வெளுத்துட்டேன், ஆ அசிங்கமா 4 தலைமுறை நோண்டி திட்டிட்டேன், ஆ எப்பறம் என் குருநாதர் பேசலாம்னு சொல்லி ஆ அப்படின்னு சொல்லி நீங்க ஒரு வார்த்தை பேசுங்க. சரிங்க சரிங்கய்யா. சும்மா போட்டு விடுங்க, என்ன இருக்கு பாத்துக்கலாம். அவன் ஏதோ உங்களை இது பண்ற மாதிரி இருக்குங்கய்யா, வேணாங்கய்யா. நீங்க அதுல சூட்சும ரகசியம் இருக்கு, நான் சொல்றேன். சரி உடனே உள்ள சந்தோஷப்படுவாருங்க, பரவாயில்ல அப்படி இப்படின்ட்டு. அதுதான் டக்குன்னு 200 கேக் வாங்கி வெட்டி சாப்பிடுவேன். பரவாயில்ல நம்ம நண்பர்கள் திட்டாங்க. பரவாயில்ல நமக்கு நம்மளுக்கு இப்ப நீங்க என்கிட்ட வெளிப்படையே சொல்லிட்டீங்க. ஆமாங்க. அவனுக்கு போன் பண்ணி ஒருத்தன் சொல்றான், ஏண்டா உன் குருநாதர் உதயா குஞ்சு எடுத்து வாயில வச்சுக்கிறாங்கிறான், இவன் குஞ்சு உதயா வாயில வைக்கிறாங்கிறான், இந்த மாதிரி எல்லாம் பேசுறீங்களே நீங்களா ஆன்மீக எதாவது கேட்கறான், என் குருநாதர் யாரு தானே வாயில போற உனக்கு என்னங்கிறான். அவனுக்கு ஏத்த திசையா யாரு தானே எடுத்து போற உனக்கு என்ன? புரியுது புரியுது. நீ பாரு, எங்க ஐயா கொடுப்பா எதனா கொடுப்பாரு, ஏன்டா உங்க ஐயாக்கு மீச இல்லைன்னா எங்க ஐயாக்கு எதுவுமே கூட இல்லைன்னு கூட வச்சுக்க போனக்கு என்ன உனக்கு தேவையா? உனக்கு தேவையா? சரி உங்க ஐயா 2 கொட்டையா இருக்கான் பாத்துருந்தா சொல்றா அப்படிங்கிறான். ஆனா நல்லா அசிங்கப்பட்டு தான் போனானுங்க. புரியுது புரியுது. நீங்க அதெல்லாம் நான் திட்டினாலும் நல்லா திட்டுவேன் ஐயா. புரியுது புரியுது. நீ அதெல்லாம் நான் யோசிக்க தேவையில்ல, யோசிக்க வேணாம். உதயாவுக்கும் இவங்க 2 பேத்துக்கு என்னையா சம்பந்தமே இல்லாம பிரச்சனை? அது என்ன நவசக்தி வந்து இந்த உதயா உங்களுக்கு எதிராக திருப்பி நினைச்சிருக்கான். கடைசியில அவன் இந்த நவசக்தி வந்து உதயா உங்ககிட்ட திருப்பிடணும்னு நினைக்கிறான். அவன் குடியில அவனே மாட்டிக்கிட்டான் போல. இல்ல எனக்கிட்டலாம் யாருமே உதயாவெல்லாம் எனக்கு யாருமே தெரியாது ஐயா. புரியுது புரியுது. நம்ம கிட்ட யாரும் வம்புக்கும் வரல. புரியுது புரியுது. வந்தாங்கன்னா நான் என்ன சொல்றேன் தெரியுமா ஐயா, நீ எவ்வளவு பேர் ஆளா கூட இருந்துக்கோ, வெளிப்படையா வா உட்காந்து பேசு. இப்ப நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் பேசுறேன்ல, ஆமாங்க, அந்த மாதிரி ஒரு 1/2 மணி நேரம் பேசுவோம். சரிங்க. கான்ஃபரன்ஸ் கால்ல போட்டு பப்ளிக் பாக்கட்டும், பொதுமக்கள் பாக்கட்டும். இன்னைக்கு நம்ம கான்ஃபரன்ஸ் கால்ல ஜூம் மீட்டிங்ல பேசுறோம், யாரு வரீங்களா வாங்க. என் ஃபேஸ்புக்ல யூடியூப்ல லிங்க் போடுறேன். நீங்க அப்பெல்லாம் சொன்னீங்கன்னா நெஞ்சு வலி நான் கவர்மெண்ட் ஆஸ்பத்திரியில படுத்துருவேன், எனக்கு வாய் பேச வரல, தொண்டை வலின்னு போயிருவேன். பேசி நான் என்ன சொல்றேன், நம்மளுடைய மரபு ஏன் கடவுள் பேரை வச்சாங்க, குலதெய்வங்கள் எப்படி வழிபட்டோம், குலதெய்வத்துடைய சார அம்சம் என்ன. ஒரு மனுஷனுக்கு குலதெய்வத்துக்கு முன்னாடி கன்னி தெய்வம் இருக்கு, கன்னி தெய்வத்தை அடுத்தது வீட்டு தெய்வம் இருக்கு, வீட்டு தெய்வம் அடுத்து குலதெய்வம் இருக்கு, குலதெய்வத்தை அடுத்தது இஷ்ட தெய்வம் இருக்கு, அடுத்ததுதான் உபாசன தெய்வம், அதாவது மாந்திரி தெய்வம். புரியுது புரியுது புரியுது. ஒரு கோயில் இருந்தா விநாயகர் கோயில் இருக்கும், முருகர் கோயில் இருக்கும், அம்பாள் கோயில் இருக்கும், பெருமாள் கோயில் இருக்கும் இல்லையா. சிவன் கோயில் சிவன் எல்லா ஊர்லயும் இருக்காது, ஒரு சில ஊர்ல கிராமத்தை தள்ளி இருக்கும். ஆமா ஆமா. அதுதான் நம்ம அந்த ஊர்ல இருந்து வேற ஊர்ல பஸ் எடுத்து போய் தாலி கட்டிட்டு வருவோம். ஆமா ஆமா ஆமா. பாத்துருக்குமா இல்லையா? ஆமாங்க ஆமாங்க. அப்ப ஒரு பழமொழி சொல்லுவாங்க, ஊர்ல கோயில்ல ஊர்ல குடியிருக்காத, ஆறுல ஊர்ல இடம் வாங்காத. புரியுதா இல்லைங்களா? ஏன்னா அதெல்லாம் இருந்தாதான் அந்த ஊர் செழிப்பான ஊரா. கண்டிப்பா கண்டிப்பா. ஒரு ஏரி இருக்கணும், அந்த இடத்துல ஒரு ஊர்ல குளம் இருக்கணும், அந்த ஊர்ல ஒரு கோயில் இருந்தாதான் அந்த ஊர்ல கொஞ்சமாவது தர்மங்கள் கட்டுப்பட்டு இருக்கும். இன்னைக்கே நம்ம எவ்வளவு அயோக்கியம் பண்ணா, ஐயப்பன் மாலை போட்டா அடக்கு சடக்கம் ஆம்பளைங்க இருக்குமா இல்லையா? கண்டிப்பா கண்டிப்பா கண்டிப்பா. வீடியோல ஆம்பளைங்க அசிங்கமா திட்டுறான். கண்டிப்பா கண்டிப்பா ஐயா. அப்புறம் எனக்கு இன்னொரு பொது கேள்வி இருக்கு, உங்கள்ட்ட கேட்கலாங்களா? ஐயா கேளுங்க ஐயா. நீங்க வர ஐயா, இப்போ நாட்டுல வந்து நிறைய தீமைகள், ஒரு பெண்ணை வந்து ரேப் பண்றாங்க, கொலை நடக்குது, திருட்டு நடக்குது, இதெல்லாம் எதனாலங்க அந்த நாட்டுல இதெல்லாம் ரொம்ப அதிகமா இருக்கு? அழிவு, அதாவது கிருதாயுகம், திரேதாயுகம், துவாபர யுகம், கலியுகம். சரிங்க. மொத்தம் இந்த யுகத்துல இந்த லாஸ்டா நடக்கிற யுகம் கலி. ஓகேங்க. கலி யுகம், கலி வேற யுகம் வேற. ஓகேங்க. இந்த யுகத்துல கிருதாயுகத்துல இத்தனை ஆண்டுகள் அப்படின்னு சொல்லி நூல் எழுதி வச்சிருக்கு. எனக்கு அந்த ஆண்டுலாம் தெரியாது. சரி சரி. எனக்கு 43 ஆண்டு நான் பிறந்து, 43 ஆண்டுல எனக்கு 10 வயசு ஓடி போச்சு. சரிங்க. புரியுதுங்களா? புரியுது புரியுது. அதுல 30 ஆண்டு தான் நான் 33 ஆண்டு. 33 ஆண்டுல
எனக்கு கொஞ்சம் விவரம் தெரிஞ்சுன்னா ஒரு ஒரு 10வது படிக்கும்போது எனக்கு விவரம் தெரியும். இன்னைக்கு உள்ள பிள்ளைங்கலாம் எல்கேஜி யூகேஜி ரொம்ப டேலண்ட். ஆமா நான் 10வது படிக்கும் போதெல்லாம் 9வது படிச்சு 10வது போகும்போதெல்லாம் இங்கிலீஷ் தெரியுமான்னு கேட்கும்போது கவர்மெண்ட் ஸ்கூல்ல கை கட்டி நிக்கிறேன். வாடா இதை படிறானா நான் படிக்க மாட்டேன், பின்னாடியே போயிடுவேன். புரியுது. லாஸ்ட் பெஞ்சில் உட்காந்துருப்பேன். தரையில உட்காந்து பூமிக்கையில உட்காந்து மண்ணை கிளறிட்டு சீவம் குச்சி நெண்டிட்டு நாங்க படிச்சு கவர்மெண்ட் ஸ்கூல் தானேங்க. புரியுது. ஏன்னா அன்னைக்கு இப்ப இன்னைக்கு பையனுக்கு எல்கேஜி யூகேஜி படிக்கிற பையன் அன்னைக்கு 10வது படிச்சதே பெரிய விஷயம். கண்டிப்பாங்க. புரியுதுங்களா? அப்படி இருந்த எனக்கு இருந்த கல்வி வாழ்த்து 43 வயசுல ஏறக்குறைய 25 வருஷம் 30 வருஷம் எனக்கு ஃபுல் அத்துப்படின்னு வச்சுக்கோங்க. மீது 13 வருஷம் எனக்கு தெரியாது. குழந்தை பருவம், விளையாட்டு புத்தி, அப்படி இருந்த இந்த கிருதாயுகம் திருதாயுகம்லாம் எனக்கு தெரியாது. ஆனா நூல்ல போட்டிருக்க அப்படி பாத்தீங்கன்னா இந்த கலிங்கிற யுகத்துல மறுபடியும் யுகம் அழிய போவதாக வரலாறுகள் இருக்கு. அதனால தான் மனிதனை மனிதன் மதிப்பது கிடையாது. புரியுது. ஒரு உதாரணம் சொல்லட்டுமா? சொல்லுங்க. ஒரு மனுஷனுக்கு ஆடு எதிரியா, மாடு எதிரியா, கோழி எதிரியா, குரங்கு எதிரியா, மனுஷன் எதிரியா? மனுஷன் தான் எதிரி. ஒரு கோழிக்கு கோழி தான் எதிரி. கோழி தான் எதிரி. இந்த கோழி அந்த கோழி வந்து இன்னொன்னு அடிச்சு சண்டை பிடிச்சிக்கும், கொத்தியே குதறிடும். ஆமா. உதாரணம் சொன்னா நாய். இந்த தெரு நாய் அந்த தெருவுக்கு போக முடியுமா? முடியாதுங்க. நான் சொல்றது இந்த பிரபஞ்சம் ஒத்து வருதா இல்லையா? இல்ல நீங்க சொல்றது வாஸ்தவங்க. கரெக்டா நீங்க சொல்றது நடக்குது நடைமுறையில. நான் அப்படிதான் என் கிளாஸே எடுப்பேன். புரியுது. நான் கிளாஸே அப்படிதான் எடுப்பேன். அதனால இந்த நாய் அந்த தெருவுக்கு போனா நாய் குதறிடும். புரியுது. புரியுதுங்களா? அதே மாதிரி ஏன்னா ஒன்னோட ஒண்ணு சண்டை பிடிக்கும் பாருங்க, இது அது எதிரி அது இது எதிரி அடிச்சு முட்டிக்கும். அதே போல இந்த கலி அப்படிங்கிற யுகத்துல ஆணவங்கள் அதிகரிக்கும். புரியுது. தீய சக்திகள் அதிகரிக்கும். தெய்வ சக்திகள் குறைந்துவிடும். மனிதாபிமானம் இருக்காது. கொலை, கற்பழிப்பு, திருட்டு, மனசாட்சி இல்லாம பொய் சொல்றது, இப்படி எல்லாமே அதிகரிக்கும். இதுக்கு முன்னாடி இந்த யுகத்துல நல்லா புரிஞ்சுக்கணும், யாருமே 120 வருஷம் இன்னைக்கு நம்ம பஞ்சாங்கத்துல இருக்கு. ஆனா இன்னைக்கு 120 வருஷம் யாரும் உயிரோடு இருக்காங்களா? இல்லங்க. 60 வருஷம் தாண்டினாலே ஆயுசு முடியுது. ஆமாங்க. ரேர் 80 90லாம். இன்னைக்கு ஒரு பாட்டி 120 வருஷம் 110 வருஷம்னா அந்த பாட்டி நம்ம தேடி போய் செல்ஃபி எடுக்கிறோம். ஆமா. ஏன் இத்தனை வருஷம் வாழ்ந்துருக்காங்கன்னு அது அதிசயமா பாக்குறானுங்க. ஆனா இதுக்கு முன்னாடி நம்மளுடைய முன்னோர்கள் இறக்க மாட்டாங்கன்னு சொல்லி ஒரு பானையை ரெடி பண்ணி பானைக்குள்ளார சாப்பாடு தண்ணியில வச்சு பானைக்குள்ள வச்சு பூமிக்குள்ள மூடிட்டாங்க. அந்த பானைக்கு பேரு மதமதக்கான் சால். நோட்டீஸ் எழுதி வச்சுங்க, உங்க வரலாறுல போய் பாருங்க இருக்கும். ஐயா இப்ப அது எப்படிங்க உயிரோட இருக்கும் போதே பானைக்குள்ள வச்சு இது பண்ணிடுவாங்களா? அப்படி மூடி வச்சதுக்கான ஆதாரம் இன்னைக்கு மதுரையில கீழடியில அகழ்வாராய்ச்சியில கண்டுபிடிச்சு எடுத்திருக்காங்க. அவங்க அப்படியே இருந்து அப்படியே உயிரோட கொஞ்சமா உயிர் போயிடும் அவங்கள அறியாமலே. ஆமா, அந்த உயிர் போகாதையா. இன்னைக்கு தட்டுனா டப்புங்கிற உசுறு போயிடுது, கொசு அடிக்கிற மாதிரி. ஆமா, நல்லா போயிட்டு பைக்ல இருந்து டப்புன்னு பட்டாருங்க டப்புன்னு உயிர் போயிடும், செகண்ட்ல போயிடும். புரியுது. ஒரு படத்துல ரஜினி படத்துல சொல்ல முதல்வன் படம்னு நினைக்கிறேன், கையில மருதாணி வச்சுட்டப்பா திடீர் பாம்பு அடிச்சிடும், அவங்க அம்மா பீஸ் பீஸா போயிடும். அவன் கேட்பான், என் கையில இந்த மருதாணி கையில எங்க அம்மா எங்கடான்னு கேட்பான். ஒரு சொல்ல இப்பதான் இப்படி போனா அதுக்குள்ளயா, ஐயோ கடவுளேம்மா, சாவு அப்படி இருக்கு. புரியுதுங்களா? அதனால இந்த கலியுகத்துல இப்படி எல்லாம் நடக்கும். பெண்கள் தன்னுடைய கற்பை பணமாக்குவாங்க, காசுக்காக கிடைக்கும். நம்ம என்னதான் பேசினாலும் கொஞ்சம் காமனா யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு சீவ்லெஸ், ஜீன்ஸ், டிஷர்ட், கலாச்சாரம், நாகரிகம், சிட்டிசனு, கல்ச்சர்னு இப்ப எவ்வளவு மாறி போச்சு. இன்னைக்கு இந்த நாகரிகங்களாம் மாறி. இன்னைக்கு Facebookல பாத்தீங்கன்னா அவங்கவுங்க ஒரு ட்ரெண்ட், உங்களுக்கு தெரியாது ஒண்ணும் கிடையாது, நம்ம யாரையும் குறை சொல்லக்கூடாது. ஆனா இன்னைக்கு எந்த Facebook, இன்ஸ்டாகிராம்ல பார்த்தா பெண்கள் போடுற வீடியோ எல்லாம் எப்படி இருக்கு பாத்தீங்களா? ரொம்ப இதெல்லாம் சமுதாய சீரழிவு. நாம யாரையும் குறை சொல்லக்கூடாது, எல்லா ஆம்பளையும் தப்பானவன் எல்லா பொம்பளையும் தப்பானவன் சொல்ல கிடையாது. சோ இந்த சமுதாயத்துல அது அவங்களுக்கு பிடிச்சிருக்கு, அவங்க பண்றாங்க. கண்டிப்பாங்க. புரியுதுங்களா இல்லையா? நம்ம கலாச்சாரமா நம்ம தமிழர் மரபு, தமிழர் வயிற்றுல பிறந்தோம், தமிழ் பேசுறோம். நமக்குன்னு இருந்தது இந்த ஆப் சேரின்னு சொல்லுவாங்க, தாவணி பாவாடை. இன்னைக்கு எங்க ஊர்ல தாவணி பாவாடை இருக்கு நீங்க சொல்லுங்க? குறைஞ்சிருச்சுங்க. இல்ல ஃபுல் வாஷ் அவுட். எங்க கிராமத்துல கூட இன்னைக்கு டாப்ஸ் வந்துருச்சு. ஆமா, படும் கிராமத்துல கூட லெகின்ஸ் வந்துருச்சு. புரியுது. சுடிதார் இருக்கு, இப்ப சுடிதாரே குறையுது இப்ப வர வர. ஆமா, பேண்ட் சட்டை பையலுங்க போறது பிள்ளைங்க போட ஆரம்பிச்சிருதுங்க. நம்ம அவங்களுக்கு குறை சொல்ல கிடையாது, அதுதான் கலியுகம். அவங்களுக்கு அது சரின்னு படுது, அவங்க செய்யறாங்க, நாம அவங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோம். சரிப்போ நம்ம பிள்ளை ஆசைப்பட்டு போட்டுக்குமான்றோம். புரியுதுங்க.
அதெல்லாம் நம்ம அதாவது இப்போ ஒரு பேண்ட் மாதிரி ஒன்று போட்டுருக்காங்க, ஒரே ஒரு துணி தான், பனியன் துணி இருக்குல்ல, ஆமாங்க. நம்ம அந்த காலில் சுத்தினப்ப இருக்கோம், உள்ள இருக்கிற நாடி நரம்பு அச்சு அசல் அந்த அங்க அடையாளங்கள்லாம் பளிச்சு பளிச்சுன்னு தெரியுது. அந்த மாதிரி ட்ரெஸ் போட்டு போறாங்க. அது இல்லாம அந்த ராமேஸ்வரத்தை நாங்க தீட்சை கொடுக்க போகும்போது பாருங்க, குளிப்பாங்க பாருங்க, நாம குறை சொல்லக்கூடாது. அவங்களுக்கு அவங்களுடைய ஒரு கட்டுப்பாடு அவங்களுக்குள்ள அவங்க வச்சிருந்தா நல்லா இருக்கும் தான். ஸோ இருந்தாலும் இந்த மாதிரி ஒரு ஆன்மீக ரீதியாக பண்ணும்போது மற்ற விஷயம் அது நமக்கு இடைஞ்சலா தான் இருக்கும். ஸோ நம்ம சொல்ல முடியாது. இப்போ நான் என் வீட்டில் ஒரு பொண்ணு பிறந்தா நான் குறை சொல்ல முடியுமா? எங்க அக்கா தங்கச்சி நான் குறை சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. ஏன்னா இந்த சமுதாயத்தில் போய் நான் தாவணி படை கட்டு இருந்தா தானே கொடுப்பான். ஜவுளி கடை போய் தாவணி பாட கொடு அப்படின்னு 10 மூலம் புடவை கொடுனா தருவானா? இன்னைக்கு கடையில் போய் சேலை கொடுறானா பொறுக்கி போடுறான், ஒரு வேஷ்டி கொடுறான் பொறுக்கி போடுறான். இப்போ நான் டிஃப்ரெண்டாக போய் பழைய மாடல் கைலி கொடுனா இருக்குமா? இருக்காது. என்ன பயிர் கோமனை கொடுங்கன்னா தருவானா? தர மாட்டாங்க. ஏன்னா நானும் இந்த சமுதாயத்தோடு சேர்ந்தானங்க வாழ முடியும். அதனால இந்த ட்ரெஸ்ஸையோ இந்த கலாச்சாரத்தையோ நம்ம குறை சொல்ல இயலாது, முடியாத விஷயம். அதோட சேர்ந்து நாமளும் டிராவல் பண்ணி நம்ம வேலையை பார்த்து ஒதுங்கிக்கணும், போய்க்கணும், அவ்வளோதான் விஷயம். இது கலியுகத்தை தவிர நம்மளும் வாழ பழகிக்கணும்னு சொல்றீங்க. இதுதான் உண்மை. கலியுகத்தினால தான் இந்த சீரழிவு. இந்த சீரழிவுக்குள்ள நாமளும் பழகிக்கணும். பழமொழி சொன்னா பாம்பு திங்கிற ஊருக்கு போனா நடுத்து நமக்குன்னு எடுத்துக்கணும். புரியுது 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 புரியுது. நீங்க கேட்டது பதில் வந்துருச்சா? கண்டிப்பா கண்டிப்பா கண்டிப்பாங்க. ரொம்ப சந்தோஷங்க ஐயா. உங்களை என்னைக்காச்சும் ஒரு நாள் சந்திக்கணுங்க. தாராளமா சந்திக்கலாமே, இதுல என்ன இருக்கு? சரிங்க ஐயா, உங்ககிட்ட பேசினாலும் சில விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டேன். எனக்கு ரொம்ப சந்தோஷம். உண்மையா சொல்றீங்களா பொய் சொல்றீங்களா? ஐயா உண்மையாலுமேங்க. எனக்கு இந்த ஆன்மீகம்னா என்னன்னு சிவன் கோயில சொன்னீங்களா அந்த இது எடுத்துக்காட்டு, சில வெளியில இருக்கு பட் உள்ள ஏன் இல்லைங்க, அதெல்லாம் இது வரைக்கும் எனக்கே தெரியல. நானே பிரதோஷம்னா கோயிலுக்கு போவேன், திங்கக்கிழமைனா சிவன் கோயிலுக்கு, ஏன்னா பக்கத்துலதான் வேலையை விட்டு வந்தாலும் சிவன் கோயில் போவேன். பரவாயில்லைங்க, நான் 4 பேத்துக்கு சொல்றேங்க என்னால முடிஞ்சது. கண்டிப்பா நான் என்ன சொல்றேன்னா, உபதேசம் இல்லாத வித்த பலிக்காது, கண்டிப்பா குரு இல்லாத வித்தையும் ஈடேறாது. புரியுதுங்க. உங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்த நீங்க எந்த பயிற்சியில வரணும் கிடையாது, முறையா நீங்க என்ன பார்த்து நீங்க ஒரு குரு ஆச்சரியம் வாங்குற மாதிரி நீங்க வாங்கினா கூட என்னால முடிஞ்ச விஷயத்த சொல்லக்கூடிய விஷயத்த சொல்லக்கூடிய தகவலை சொல்லி தரலாம். சரிங்க. இதுக்கே எப்படின்னா என்கிட்ட மாந்திரி படிக்கிறவங்க எப்படி இருப்பாங்க யோசிங்க. நல்ல தெளிவா சொல்லி கொடுப்பீங்க. பிட்டு பிட்டா இன்ச்சா பாயிண்டா அக்குவேர் ஆணிவேர் சிக்குவேர் செல்ற பிரிச்சு எடுத்துட்டு இருக்கேன் நான். ஐயா இப்போ எப்படி நேர்ல சொல்லி தரீங்களா இல்ல ஆன்லைன் கிளாஸ்? ஆன்லைன் கிளாஸ் இப்ப நேர்ல வராங்க ஐயா. ஐயா இங்க வந்து எப்படிமா நாங்க குருகுலம், என்கிட்ட இட வசதி கிடையாது, அதனால அவங்க வீட்டுல வந்துட்டு நான் கான்ஃபரன்ஸ் கால்ல பேசுறேன். சரி சரி. தேவைப்பட்டுச்சுன்னா வரணும். இப்ப 1ஆம் தேதி வராங்க. சரிங்க. வர 1ஆம் தேதி இது சாரி 14ஆம் தேதி வராங்க, 14/4 வராங்க. சரிங்க. ஸ்டூடெண்ட்லாம் வராங்க. வந்து நேர்ல பார்த்துட்டு உங்க கணபதி எல்லாம் சித்தி ஆயிடுச்சு, திரும்ப அடுத்த ஸ்டெப்புக்கு கொண்டு போறேன். சந்தோஷம் சந்தோஷம். அடுத்த ஸ்டெப்பு போறேன், அடுத்த கொண்டு போறேன். மாந்திரிகத்தை பத்தி நிறைய தேடல் ஏன்னா என்கிட்ட இருக்கவங்க எல்லாம் ஃபுல் அனுபவம். ஐயா இப்போ எந்த ஒரு தெய்வத்தை எடுக்கனாலும் விநாயகர் சித்து எடுக்கணும். ஆமா ஐயா, விநாயகர் தானே நமக்கு முத கடவுள், வீட்டு வாசல் மாதிரி படி மாதிரி. தெரியாம கேக்குறாங்க நீங்க சொன்னதால. சரி சரிங்க. நானும் காலைல எந்திரிச்சோன்னா விநாயகருக்கு விளக்கெல்லாம் போட்டு சாமி கும்பிட்டு வேலைக்கு நல்லா இருக்குங்க. நாளைக்கு நல்லா இருக்குங்க, நீங்க பண்ணுங்க, தாராளமா பண்ணுங்க. ஏன்னா ஒரு முடிஞ்ச அளவுக்கு என்னால முடிஞ்ச காணிக்க ரெடி பண்றேன். எனக்கு தொழில் விருத்தி மட்டும் நல்லபடியா கொஞ்சம் பண்ணி கொடுங்க. பண்ணி தரேன்யா. கொஞ்சம் என்ன கொஞ்சம் இதே கம்பெனில கொஞ்சம் அடுத்த பொசிஷனுக்கு போற மாதிரி கொஞ்சம் பண்ணி கொடுங்க ஐயா. கண்டிப்பா பண்ணி தரேன். நான் சொல்றத ஃபாலோ பண்ண ஐயா. என் வித்தை எப்படி தெரியுமா இருக்கும்? ஒன்னும் அந்தரத்துல இருக்கும், இல்ல ஆதாள பள்ளத்துல கிடக்கும். என்னங்க இப்படி சொல்றீங்க ஓப்பனா? இல்ல அப்படிதான். சரிங்க சரிங்க. நான் எப்படி நான் இந்த நடைமுறை வாழ்க்கையில எப்படி ஒத்து வந்து கம்பேர் பண்ணி உங்கள்கிட்ட பேசுறேன்ல. ஆமாங்க. இந்த மைய அப்படிதாங்க, அந்த மந்திரமா அப்படிதாங்க, இந்த சாமி அப்படிதான் இருக்கும். புரியுது புரியுது. விநாயகர் கோயில போய் ஏன்டா கொட்டுக்காரன் போறான், ஏன்டா தோப்புறம் போறான்னு கேள்வி கேட்டா எவனுக்கு பதில் தெரியும். நான் சொல்லுவேன் தெளிவா ஏன்டான்னு. புரியுது. எதனாலங்கய்யா? ஐயா மூளையில கொட்டிக்கு போடுறோம்ல, அந்த இடத்துல மூளை போற நரம்பு இருக்கு ஐயா. கேள்விப்பட்டேன். ஆமா ஆமா ஆமா. தோப்புக்காரன் உடல்ல அந்த காலுக்கு ஆக்டிவேட் ஆகும். உள்ள நீங்க நார்மலா காலைல சாமி கும்பிடுவோம்னா ஒரு 10 தோப்புரம் போட்டு பாருங்க, உடம்புல சுறுசுறுப்பாயிடும். கண்டிப்பா கண்டிப்பா. நம்மளை வழி நடத்த தானங்க ஆன்மீகத்தை கொடுத்தாங்க. கண்டிப்பா நீங்க சொல்றது உண்மைதான். அந்த உடம்புக்கு செல்ஸ் நல்லா ஒன்னும் பவர் ஆக்டிவேட் ஆகும், அவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷா ஃபீல் ஆகும். கண்டிப்பா உண்மை. நீங்க வந்து சயின்ஸோட ஒப்புவீங்க, உங்கள்ட்ட இதான் எனக்கு பிடிச்சிருக்கு. எனக்கு சயின்ஸ் தான் பிடிக்கும். புரியுது புரியுதுங்க. நீங்க சொல்லும் போது மாந்திரிகம் ஆன்மீகத்தை சொல்றதை விட அதுல சயின்ஸையும் ஒப்பிட்டு சொல்றதுனால இந்த இதுக்குள்ள வராதவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் எடுத்துக்காட்டா இருக்கு. இப்ப காலையில அரச மரத்தை சுத்துறதுக்கு காரணம் என்னன்னா, அரச மரத்துட்டு இருக்கிற சுத்தமான ஆக்சிஜன் காற்று
புரியுது புரியுது அந்த ஆக்சிஜன் காத்து எப்படி வரும் தெரியுமா உங்களுக்கு? இந்த காத்து அடிக்குது இல்ல, அப்ப அந்த மரம் வந்து சல 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 சலம் பாருங்க. அந்த அரச மரத்துக்குள்ள போனாலே சவுண்ட் வித்தியாசமா இருக்கும். அந்த அரச இலை மட்டும். புரியுது புரியுது. எந்த மரத்துக்குலயும் வராத ஒரு ஓசை அங்க கிடைக்கும். அந்த இடத்துல அந்த மரம் அப்படியே அலசும் போது அதுல இருந்து அந்த ஒரு மாதிரி வைப்ரேட், அந்த திரவத்தை வந்து கீழே ஸ்பிரிட் ஆகுது. அதுல இருந்து வரக்கூடிய அந்த காத்து தான் ஆக்சிஜன் காத்து, சுத்தமான ஆக்சிஜன் காத்து. காலையில 7 மணிக்கு அங்க இருக்கணும். அதோட சேர்ந்து நீங்க நடந்தீங்கன்னா உடற்பயிற்சி. அரச மரத்துட்டு நம்ம நடந்த 2 ஸ்டெப்ல மரத்தோட்டு வெளியில போட மாட்டோம். கண்டிப்பா கண்டிப்பா. அதனால மரத்தை சுத்த சொன்னாங்க நம்மால. புரியுது. அந்த மரத்தை ஆரோ வட்டத்துக்குள்ளேயே மரத்தை நேரிலே சுத்திக்கிட்டே இருக்கிறோம். சந்தோஷம் சந்தோஷம். அப்ப நம்ம காலையில சூரியன் உதயம் ஆகும்போது என்ன செய்யும்? பூமி தீரைகள் இருந்து சூரிய கதிர்வீச்சு நம்ம மேல படும்போது உடல் ஆரோக்கியமா இருக்குமா? ஆமாங்க. மரத்தை பார்த்து சாமி கும்பிட்டுட்டு கையை தூக்கிட்டு ஏன் சுத்த சொல்றாங்க? நம்ம கையை உருளைப்படுத்தி மனசை உருளைப்படுத்தி அந்த நெஞ்சு குளிக்கினா கையை வச்சு நம்ம சாமிங்கிற பேர்ல சுத்துறோம். ஆக்சுவலி அங்க காடு இல்ல. புரியுது புரியுதுங்க. ஆனா அங்க ஒரு உயிர் இருக்குது. என்ன உயிர்? அந்த ஆக்சிஜன். அந்த இல்ல, அந்த மரத்துல உயிர் இருக்கு. ஓ புரியுது. வேணா நீங்க அந்த மரத்தை நோண்டி போட்டீங்க, செத்து போடுமா இல்லையா? ஆமாங்க ஆமாங்க. ஒரு சின்ன நீங்க அரச மரத்தோட அரச கண்ணு வச்சு சுத்தி அந்த கண்ணை வேற பிடிக்கிட்டீங்கன்னா செத்துமா சாவாதா? கண்டிப்பா கண்டிப்பா. கண்ணுக்கு முன்னாடி நம்ம பாக்குறோம்ல. சோ அந்த மரத்துல ஒரு உயிர் இருக்கு, நம்மளால உணர முடியுதானே? உண்மை உண்மைங்க. இப்ப அரச மரம் இருக்குது. இப்ப ரோடு ரோடு பாருங்க, அரச மரத்தெல்லாம் புடிங்கிட்டானுவா. இப்ப அங்க போய் சுத்த முடியுமா? முடியாதுங்க. அந்த இடத்துல உயிர் இருக்கு நம்மளால சொல்ல முடியுமா? இல்ல இல்ல. ஆனா அதே மரத்தை சுத்தும் போது அந்த மரத்துல ஒரு உயிர் இருக்கு. கண்டிப்பா கண்டிப்பா. அது எங்க இருக்குன்னு எனக்கும் தெரியாது, உங்களுக்கும் தெரியாது. ஆமாங்க இருக்கு. ஏன்னா மரம் உயிரோடு இருக்கு, இலை இருக்குது, மரம் தெளிஞ்சு இருக்குது. பிரச்சனை கிடையாது, நிழல் கொடுக்குது. புரியுதுங்க. அது என்ன பண்ணு, வெயில் இருந்துட்டு அது நம்ம நிழல கொடுக்குது. பத்தத்து ஆக்சிஜன் காத்த கொடுக்குது. நம்ம சுத்தி இருக்க நம்ம நோவுதா? இல்லங்க. சுத்தி வந்தா நோவுதான் நீங்கும். நம்ம சொல்லுவோம், ஏண்டா காலையில ஏஞ்சி நடந்தானோ நோவுமா அப்படிமா. டேய் சுத்தி வந்தா நோவு நீங்குண்டான்னா. நம்மளால அதை பழமொழி பெரிய நோவுது அப்படியே இருக்கு, கிழியுது, பழமொழி திட்டுவான். புரியுது புரியுது. நோவு நீங்கும். நோவுன்னா நோய். புரியுதுங்களா? புரியுது புரியுது. இதெல்லாம் சயின்ஸ். கண்டிப்பா கண்டிப்பா. இப்படி எல்லாம் நம்ம வந்து இதெல்லாம் ஸ்கூல்ல படிச்சதை நீங்க நினைவு கூறிட்டீங்க. டீச்சர் சொல்லுவாங்க, இந்த காலைல எந்திரிச்சோம் இந்த வேப்ப மரம் இந்த மரத்துல எல்லாம் நல்ல ஒரு இது கிடைக்கும்பாங்க. ஆமா ஐயா. ஒரு உயிர் போகுதுன்னா இந்த சயின்ஸ் படி, இந்த அந்த சயின்ஸ் வித் ஆன்மீகத்தோட அந்த கொஞ்சம் அந்த போற உயிர் கூட ஒரு குறிப்பிட்ட ஒரு செகண்ட் நம்மளால தேக்கி வைக்க முடியும். செகண்ட், ஒரு நிமிஷம், ஒரு மணி, ஒரு நாள், அப்புறம் ஒரு நிமிஷம், ஒரு செகண்ட் நம்மளால தேக்கி வைக்க முடியும். புரியுது புரியுது. ஆமா. நீங்க என்ன சந்தேகம் கேட்குங்க, அதை கேளுங்க. நான் எதை பத்தி பேச என்ன பிரயோஜனம்? ஐயா இப்ப என்னன்னா, அந்த நீங்க அந்த அவசரத்துக்கு இந்த செய்வன மாதிரி சொன்னீங்களேங்கய்யா, அது எந்த மாதிரி பாதிப்புங்க அவனுக்கு கொடுக்கும்? நோய் ஏற்படுத்தும். சரிங்க. உடம்புலாம் நோய் ஏற்படுத்தி விடும். சரிங்க. மன ரீதியாக பாதிப்பு ஏற்படும். இப்ப இப்பயே நைட்லனா உட்காந்து புலம்பி பிணைஞ்சிட்டு கிடக்குறான். புரியுது புரியுதுங்க. ஐயா இப்போ எனக்கு ஏதாவது எதிரி இருந்தா பண்ணி கொடுப்பீங்களாயா? உங்களுக்கு எதிரின்னு எனக்கு தெரியாதுல்ல, தெரியணும். அதுக்கு எதிரிக்கு செய்யறதுக்கு பர்மிஷன் வேணும்ல. அம்மா நீங்க வந்து காசு 1000 ரூபாய் கொடுக்குறீங்கன்னு வச்சுக்கீங்களா? சரிங்க. அந்த 1000 ரூபாய் வச்சு நான் எத்தனை வருஷத்துக்கு வாழ்ந்துட முடியும்? அந்த 1000 ரூபாய் காசை திங்க முடியுமா? அதுக்கு பொருள் தானே வாங்கி சாப்பிட முடியும். கண்டிப்பா கண்டிப்பா. அந்த 1000 ரூபாய் முடிஞ்சோடனே திரும்ப அந்த பாவத்தை யார் வாங்கிக்கிறது? நீங்க தான் அந்த நமக்கு தேவையா? இல்ல. அதனால அவன் எதிரின்னு உங்களுக்கு நீங்க சொல்லிட்டீங்க. பட் ஆனா எதிரியான்னு நான் டிசைன் பண்ணி என்னுடைய அனுபவ ரீதியாக அதை கண்டுபிடிக்கணும். சரிங்க. என்னம்மா சொல்றது உண்மையாலுமே சுரேஷ் சொல்றது உண்மையா? அவன் எதிரி உண்மைதானா? இந்த மாதிரி அந்த ஆளுக்கு பண்ணிட்டானா? அதுக்கு என்னம்மா பண்ணலாம்? இதுக்கு ஏதோ வழி இருக்குதா? ஏதோ பண்ணட்டுமா? சப்போர்ட் பண்றியா அப்படின்னு நான் கேட்பேன். தெய்வம் உத்தரவு குடிச்சு நல்லா சூப்பரா பண்ணி தருவீங்களா? சூப்பரா. என்ன கீச்சு தொங்க விட்டுருவான் அவனை நாரத்தோட. முடிஞ்சவன் தப்பிச்சுக்கன்றுவான். சந்தோஷம் சந்தோஷம். அதனாலதான் என்ன எத்தனை மந்திரம் தமிழகத்துல நவசக்தி மாதிரி இருக்கிற அத்தனை மந்திரம் ஒரு 100 மந்திரம் என்ன புடிங்கி பார்த்தானோ ஒன்னும் பண்ண முடியல, கெம்ப கூட முடியல. புரியுது புரியுது. இல்ல இவ்வளவு பெரிய மந்திரம் தானே, அத்தனை கொடுக்குறான், அதை கொடுக்குறேன், அதை கொடுக்குறாங்க. ஏன் இவன் இதை பண்றது, வாயை கட்டுறது என்ன? புரியுது புரியுது. இப்ப நான் இன்னொரு இது ஒரு ட்விஸ்ட் தெரியுமா? நீங்க இப்ப சொல்லுங்க, நவசக்தியை வந்து ஜாலக்கா வச்சு நல்லா கிழிச்சு விட்டேன், அசிங்கமா திட்டாயா? நீங்க கவலைப்படாதீங்க. இனிமே யூடியூபே போட மாட்டேன்னு வீடியோ போயிட்டாரு அப்படின்லாம் சொல்றேன். அவன் நல்லா உள்ள கை தட்டி சொல்லும் போதே சிரிப்பான். ஆனா எனக்கு நீங்க சொல்லிட்டு அந்த ரெக்கார்ட் மட்டும் எனக்கு தெரியுங்களா? நான் பேசுறேங்க, கண்டிப்பா பேசுறேங்க. ரெக்கார்டு தெரியுங்களா எனக்கு? நான் பேசுறேங்க, பேசி நான் அனுப்புறேங்க உங்களுக்கு. அனுப்புங்க. திட்டிட்டு நான் இன்னொன்னு கேட்டேன், அடுத்த பிளான் என்னன்னு கேட்டேன். உங்களுக்கு ஏதோ பாவாடை அனுப்புறேன்னு சொல்லி சொல்றான் அப்படின்னு சொல்லுங்க. இல்ல ஐயா பாவம். ஐயோ
ஐயா நீங்க யூடியூப்ல போட்டுற மாட்டீங்களே இத? போட மாட்டேங்க. சரிங்க. அப்ப பயந்துருவாங்க இந்த மாதிரிலாம் சொன்னா நினைப்பேன் ஆஹா அப்படின்னு நினைச்சிருவான். இல்ல நான் இப்ப அடுத்து இப்ப நீங்க என்கிட்ட பேசுறதுக்கு என்ன ப்ரூஃப்? கண்டிப்பா நான் கண்டிப்பா. இப்ப இன்னைக்கு நைட் வந்து இப்ப இன்னைக்கு என்னது இன்னைக்கு தேதி என்ன 10 நாளா? இன்னைக்கு 10 நாள் 2026 இன்னைக்கு சாயந்தரமா டேட் டைம் போட்டு நான் வந்து என்னோட ஸ்டூடெண்ட் கிட்ட வந்து இன்னைக்கு ஆளு 9 ரூபா இப்ப காசு கேட்டிருக்கேன். சரிங்க. 10 பேர் என்னாச்சு 90 ஆச்சா? ஆமாங்க. ஒரு பாவாடை வாங்கலாம் தானே? வாங்கலாம் 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 ஐயா. ஏன்னா அவன் என்கிட்ட விவாத மேடைக்கு வரல, ஆன்மீகத்துக்கு போட்டிக்கு வரல. அவன் வந்து இப்போ ஒரு போலி மந்திரவாதின்னு இப்போ ப்ரூவ் பண்ணி ஃபேஸ்புக் யூடியூப்ல உங்களை வச்சு ட்ரெண்டிங் ஆகும்னு நினைக்கிறேன். அது எப்படி ஆக முடியும்? இப்ப நீங்க என்ன திட்ட வந்தீங்க, ஒரு உதாரணத்துக்கு நான் எகடு முறை பேசினா நீங்களும் பேசியிருப்பீங்க. சரி என்ன பேசுறாங்கன்னு பார்க்கலான்னு ஒரு வார்த்தைக்கு போட்டீங்க, போட்ட இடத்துல நான் பேசணும், நீங்க இப்ப நீங்க சைலண்ட் ஆயிட்டீங்க. ஆமாங்க ஐயா. உங்களை திட்டுனதா இல்ல, உங்க வீடியோ பார்த்து பிடிச்சிருந்துச்சு அதான் கால் பண்ணேன். சரியா ஓகே. எனக்கு வந்து நான் அவரை மாதிரி நீங்களும் இருந்தீங்கன்னா அதை எதுக்கு நமக்கு வம்பு அப்படின்னு நான் போயிருப்பேன். நாங்க வீடியோ பார்க்கும்போது சில விஷயங்கள் நல்லா சொல்லும் போது என்னையும் சிந்திக்க வச்சுச்சு. சரி பேசுவோம். அப்போ இப்பதான் ஃப்ரீயா நான் நேத்தே கூப்பிடலாம் எனக்கு பயமா இருந்துச்சு, என்ன நம்மளே ஏதாவது சொல்லுவாரோ அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் ஏன் கால் பண்ணேன். இல்ல நான் எப்பயும் ஐயா நீங்க எப்போ வேணாலும் ஃபோன் பண்ண ஃபோன் எடுப்பேன், அந்த மாதிரி கேரக்டர் தான். சரி கண்டிப்பா. இப்ப என்னன்னா எங்க ஸ்டூடெண்ட் எல்லாம் கூப்பிட்டு இன்னும் பேசுற இன்னைக்கு சாயந்தரம் கூட்டம் சொல்லிடுவேன். அப்ப ஆளுக்கு ஒரு 9 ரூபா எனக்கு ஜிபே பண்ணி விடுங்கப்பா, நவசக்தி பாவாடை அனுப்புறேன்னா டக்குன்னு போட்டுருவாங்க, உடனே போட்டுருவாங்க. எல்லாருமே வெறியில தான் இருக்காங்க நவசக்தி மேல. இல்ல ஸ்டூடெண்ட் யாருமே அந்த விஷயத்த தவிட மாட்டாங்க. புரியுது புரியுது. என்னால முடியலன்னா தானங்க அவங்க வருவாங்க. புரியுது புரியுது. நான் என்ன பண்றேன், அவன சம்பந்தமா ஒரு தகுடு எல்லாம் எழுதி அவன் உருவத்தை தகுடுல வர நவசக்தி மாதிரி 100 பேர்த்த ஜட்டி இல்லாம ஓட வச்சிருவீங்க. அவன் எனக்கு தெரிஞ்சு நவசக்தி யோசிப்பான் தேவையில்லாம அவன் ஐயா அவனை நீங்க ஆள் மனசுல போய் நல்லா மன உளைச்சல் ஆக்கிறீங்க. அதெல்லாம் பொறுக்க முடியாம எல்லாத்திட்டையும் வரவே போறவன்ட்டு எல்லாம் உங்களுக்கு கொடுத்து வம்பளுக்க சொல்றேன். அதுதான் அவனால எங்க தூங்க முடியல. ஆள் மனசுல போய் அவன் நைட்டு தூக்கத்தை கூட ஜாலக்கான்னு பிணைச்சிட்டு இருக்காங்க. ஐயா நான் அது கூட இல்ல, நீங்க சொன்னீங்க அவன் போட்டோ கட்டி என்ன ஓம் சக்தி பராசக்தி 3500 அதை கட் பண்ணிட்டு நீங்க முகத்துல கை வச்சுட்டு சிரிக்கிறீங்க. என்னால சிரிப்பை அடக்க முடியல. இப்படி எல்லாமா இருக்காங்கன்ட்டு ஒரு வார்த்தை சொல்றீங்க, ஓம் சக்தி பராசக்தி 3500 அப்படின்ட்டு. இல்ல ஒருத்தர் என்ன சொன்னாரு, ஐயா நான் வந்து வீடியோ பார்த்தேன், காலைல உட்காந்து 4 மணிக்கு எழுந்திருப்பேன், யார் உங்க வீடியோ பார்த்தேன், சிரிச்சுட்டு எங்க வீட்டுக்காரமா கூப்பிட்டு என்ன நேரத்தை சிரிக்கிறீங்க, உங்களுக்கு என்ன பைத்திட்டு பிடிச்சா எனக்கு திட்டிட்டு போறான், அந்த நிலைமை ஆகி போச்சு நிலைமை அப்படின்னு. ஆனா நல்லா இருக்கு ஐயா, வீடியோ பாத்தீங்களா 1000 பேருக்கு மேல போகுது. புரியுது புரியுதுங்க. ஒவ்வொரு வீடியோவும் இந்த பேய்க்கு சண்டை ஊரே வேடிக்கை பார்க்க போட்டிருக்க பாருங்க, 1000 மேல அடிச்சு போயிட்டு இருக்குது. புரியுது புரியுது புரியுதுங்க. நானு சாதாரண பதிவு போட்டா கூட அந்த யூடியூப்ல எகராது போல இருக்கு. ஆமா ஆமா ஐயா இந்த உதயாவுக்கும் நவசக்திக்கும் முட்டிக்கிச்சு போல. அது எனக்கு தெரியாது. இவன் பச்சை திட்டுறான் பாருங்களா, உதயா குஞ்சு எடுத்து என் வயல வைப்பான், என் குஞ்சு எடுத்து உதயா வயல எல்லாம் சொல்லக்கூடாது இல்லையா, தப்பு. ஆமா 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 அது ரொம்ப மிகப்பெரிய ஃபர்ஸ்ட் நீங்க என்ன பொறுத்தவரைக்கும் சொல்லணும்னா உங்க செருப்பால நீங்க நவசக்தி அடிச்சா கூட திருந்த மாட்டான். அவன் என்ன பொறுத்த வரைக்கும் அவனுக்கு ஒரே ஒரு தண்டனை என்னன்னா மரணம் தான். அவனை பொறுத்த வரைக்கும் போகட்டும். அவன் அப்படிலாம் பண்ணக்கூடாது, அது தப்பு. புரியுது புரியுது. அவன் புத்திய பேதலிக்கு விட்டு அவனுக்கு நோயை வர வச்சிடணும். அவன் காசு மக்கள்கிட்ட ஏமாத்தி வாங்குற காசு எல்லாம் ஆஸ்பத்திரி செலவு பண்ணிக்கிட்டே இருக்கணும். அப்பதான் புரியும் நம்ம எவ்வளவு தப்பு. என்னடா கையில 2 நேரம் வந்தவனே திடீர்னு பார்த்தா பிரஷர் வந்துச்சு, நைட்ல மயக்க போட்டு பொத்து வந்து காலைல ஆட்டோ பிடிச்சி தூக்கிட்டு போற மாதிரி இருக்கணும். வந்த காசெல்லாம் வேஸ்டா செலவாதுன்னு நினைக்கணும், அது அளவுக்கு விடணும் அவனுக்கு. நீங்க கூட புரியா உங்க மேல அவன் கொலை வெறியில இருக்காங்கய்யா. ஆனா உங்க மேல அவன் கொலை வெறியில இருக்கான். எதுக்கு இப்படி வீடியோ அவன் பப்ளிக்கா அவன் போட்டோ போட்டு வம்பளுக்குறீங்கல்ல, பேசுனா கூட பரவாயில்ல, போட்டோ காமிச்சு நீங்க சிரிக்கிறதா அவனுக்கு வயிறு. நீங்க எந்த அளவுக்கு சிரிக்கிறீங்கன்னா அவன் வயிறு அப்படியே காது மூக்குல இருந்து புகையா வரும் அவனுக்கு. நீங்க எப்படா ரண பயத்துல உட்கார்ந்து இருப்பான், எப்படா மாந்திரிக விழிப்புணர்வுல இருந்து வீடியோ வரும் நம்மளை பத்தி எப்படி திட்டுவாங்கன்ட்டு எப்படா நிறுத்துவாங்கன்னு பாப்பான். ஆமா ஆமா ஆமா. இல்ல இன்னொரு விஷயம் என்னன்னு கேளுங்க. சொல்லுங்கய்யா. இப்ப நான் தகுதி இப்ப அவன் போட்டோ எடுத்து அவன் அம்மா பேர் சொல்றான்னு கேட்டேன். எங்க அம்மா பேர் மாரியம்மா, அப்பா பேர் ராமச்சந்திரன், நான் 5000 தான் குலதெய்வம், என்ன பண்ணே பண்ணுட்டான். அதெல்லாம் சும்மாயா இருக்கும். அதெல்லாம் சும்மாவா இருக்கும். அவன் அப்பா பேர் ராமச்சந்திரன், அது தெரியும், அவன் ஆதார் கார்டுல இருக்கு. சரிங்களா? ஐயா அட்ரஸ் தெரியுங்களா? ஆதார் கார்டு இருக்குயா. ஆதார் கார்டு இருக்கு. பரவாயில்ல. அவன் ஆதார் கார்டு அவன் ட்ரஸ்ட் பத்திரமே என்கிட்ட இருக்கு, ஜெராக்ஸ்.
புரியுது புரியுது புரியுது. இந்த அளவுக்கு என்கிட்ட இருக்கு. என்னது ஒண்ணு குடுக்க சொல்லுங்க பாப்பா அவனை. புரியுதுங்கய்யா. ஆமா, அவன் குடும்பத்துல எல்லார் பேரும் எனக்கு தெரியும். இவன் நான் கொஞ்சம் டீசெண்டா திட்டுறேன். இவனை எவனா திட்ட சொல்லி எவனா போன் பண்ணி திட்டா வச்சுங்களேன், அது உதயாவை சாப்பிட கூப்பிடுறேன், வாங்க வீட்டுக்கு சாப்பிட்டு போங்க பயத்துல. அவனே உன்னை வாட துவைக்கிறங்கிறான், இவன் வந்து சோறு தின்ட்டு போங்க அப்படின்னு. அப்புறம் என்ன சொல்றான், இவன் வீட்டு வந்தீங்கன்னா நான் பெட்ரோல் கொளுத்திடுவோங்கிறான். இல்ல நல்லா யோசிச்சு பாருங்க, இப்ப எவனா ஒருத்தன் உதயா போட்டு தள்ளிட்டா இவன் தான் ஜெயிலுக்கு போவான். புரியுது புரியுது புரியுது. ஐயா உதயாவும் செமையா ஏமாத்துறாங்கய்யா, கேள்விப்பட்டேங்கய்யா. அப்படிதான் கேள்விப்பட்டேன்யா. ஏன்னா நிறைய பேர் சொல்றாங்க நம்மளோட நண்பரும் அங்க போயிட்டு ஏமாந்துட்டு வந்திருக்காராம். ஆனா நமக்கு தெரியல. சரி நான் ஏமாந்தனால சரி நான் சொன்னேன், இனிமே எங்கேயும் ஏமாறாதீங்க, கோயிலுக்கு போங்க, விநாயகர், முருகன், பழனி இந்த மாதிரி போங்க. ஏன் இப்படி சொன்னா என்ன ஒரு நண்பரு? ஏன் சென்னை தான் அவரும். என்ன என்ன இதுக்காக போனாரா? ஐயா அது ஒரு லவ் மேட்டருக்காக போயிருக்காரு போல அவசியம். ஒரு பண்றேன் பழிக்கல, பணத்தை திருப்பி கேட்டதுக்கு உனக்கு நடக்கும், கொஞ்சம் வெயிட் பண்ணு அப்படின்னு. சரி இவரு அதுக்கப்புறம் அந்த வழிக்கு போகல, சரி போ பொண்ணு விட்டுட்டாரு போல. அது நமக்கு தெரியல. ஆனா உங்க இதுதான் ஐயா. இங்க பாருங்களேன், என்கிட்ட மொத்தம் 2 போன் இருக்கு. ஒரு நிமிஷம் இருங்களேன், உங்க இது காட்டுறேன். கேக்குதுங்களையா? கேக்குது. இதெல்லாம் போட்டு சிரிச்சா வயிறு வலிக்குதுங்க எனக்கு. ஐயோ ஐயோ. ஆனா கலக்குறீங்க, ஆனா யூடியூப்ல கலக்குறீங்க. பரவாயில்ல, ரொம்ப சந்தோஷங்க. இப்ப நான் சொன்னது ஏதோ பொய் இருக்காயா இல்ல ஏதோ நீங்க கேட்டுதான் ஏதோ தடுமாறனா? இல்லங்க, கரெக்டா சொல்றீங்க. பேசுறேனா? இல்லைங்க, அந்த சயின்ஸோட ஒப்பிட்டு பேச ரொம்ப பிடிச்சிருக்குங்க. எல்லாரும் வந்து ஆய் ஊய் இது நடக்கும் போ, ஆனா நீங்க வந்து அப்பெல்லாம் இல்ல, மரத்துல அந்த ஆக்சிஜன் இருக்கு, நம்ம படம் அதெல்லாம் உண்மை. அதெல்லாம் சொல்லிட்டு இல்ல, ஸ்கூல்ல படிச்சு ஞாபகப்படுத்தி விட்டீங்க. நீங்க டீச்சர் எல்லாம் சொல்லி கொடுப்பாங்க, இப்ப இந்த இடத்துல தூங்குனா நல்ல. நான் இன்னொன்னு சொல்லட்டுமா? சொல்லுங்க. ஸ்கூல்ல போனேன், 5வது போய் 1வது அட்மிஷன் போட்டீங்கன்னா வாத்தியார் வந்து இந்தாண்ட இருந்து இந்த காதை பிடிக்க சொல்ல தெரியுமா, தலைக்கு மேல. ஆமா 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 ஆமா. எதனாலங்கயா? எதனாலங்க அது? அந்த பையன் அந்த காது பிடிச்சி இழுத்தானா அவனுக்கு அந்த அறிவு வந்துருச்சுன்னு அர்த்தம். ஓஹோ, படிக்கிற தகுதி வந்துருச்சு 1வதுக்கு. சரி 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 சரிங்க. இங்க வாப்பா, உன் பேர் சொல்றான். ஐயா ராமசாமி அப்படிமா, கை கட்டுறா. அப்பெல்லாம் வாத்தியார் விரட்டுவாங்க பிள்ளைங்கள. நேரம் நில்லு, வாத்தியார் முடி நில்லு. நின்ட்டியா? டீச்சர் சார் இங்க வாங்க, அந்த பையனை கூப்பிடுங்க அப்படி நிக்க வச்சு. வந்துட்டியா? ஏய் அந்த காதை தொடுறா, பேச்சு காதை தொடுறா அப்படிமாங்க. அப்ப அவனுக்கு அந்த அறிவு இருந்தா கரெக்டா பேச்சு காதை தொடுவான். கண்டிப்பா. இல்லன்னா தொட மாட்டான். ஒரு சின்ன டெஸ்ட். பேச்சு காதை தொடுறான்னா தொடணும். அப்ப அன்னைக்குதான், இன்னைக்கு லெப்ட் ஹேண்ட் லெப்ட் அப்படி இடது பக்கம் வலது பக்கங்கிறோம். அப்பெல்லாம் பேச்சு காய் அப்ப நார்மலா தானங்க பேசணும். கண்டிப்பா கண்டிப்பா கண்டிப்பா. டிராயர் போட்டுட்டு ஒரு சட்டையை போட்டு டிராயர் பின்னாடி 1002 பேட்ச் இருக்கும். தபால் பெட்டி தெரியுது பாரு, நம்ம எல்லாம் கிண்டல் பண்ணுவோம். டிராயர் போட்டு எல்லாம் ஓட்ட ஓட்டிட்டு சைக்கிள் டயர் எடுத்து சுத்திட்டு செக்கு மட்டையில எல்லாம் உட்காந்து டர்ன்னு ஈத்துட்டு ஓடுறது. புரியுது புரியுது. அதெல்லாம் ஒரு அருமையான வாழ்க்கை ஐயா. பனைமரத்தை எடுத்து பனைமரத்தை காத்தாடி சுத்துனது, கோலி குண்டு அடிச்சது, இது கோட்டி புல் அடிச்சது. இன்னைக்கு ஹாக்கி கிரிக்கெட்னு ஒரு பெரிய விஷயம். ஆனா அன்னைக்கெல்லாம் சின்ன சின்ன விளையாட்டுலாம் பெருசா இருந்தது ஐயா. உண்மை உண்மை. அதுக்கே சேர்த்துக்க மாட்டானுவான். நான் சின்ன பிள்ளை கபடி தான் அப்போ ஃபேமஸ். நல்ல. என்ன வயசு உங்களுக்கு? ஐயா எனக்கு வந்து கரெக்டா 29ங்க. சரி, உங்களோட நான் கிட்டத்தட்ட 13 வருஷம் பெரிய ஆளா இருப்பேன்னு நினைக்கிறேன். ரொம்ப சந்தோஷம் சந்தோஷம். அதனால ஏன் சொல்றேன்னா, ஸ்கூல்ல அப்பெல்லாம் அப்படிதான் இருந்துச்சு. ஆமா ஆமாங்க. அதனால ஆன்மீகத்துல நான் லௌலீகமா கொண்டு போறேன் ஐயா. கண்டிப்பா. கலாச்சாரத்தை நம்மளுடைய ஆன்மீகத்துடைய வளர்ச்சியில கொண்டு போறேன், சமுதாயத்துடைய வளர்ச்சியில கொண்டு போறேன். அது என்கிட்ட படிக்கிறவங்க யாருக்குமே சமுதாயத்தையும் ஆன்மீகத்தையும் இழிவுபடுத்த மாட்டாங்க. கண்டிப்பா கண்டிப்பா கண்டிப்பாங்க. இப்ப அடிக்கிற கை அணைக்கம்பாங்க. நான் அவன் பேசினாலும் பேசுறான், பொதுமக்களை யாரையும் நான் எதுவும் பேசினதே இல்லையே. கண்டிப்பா கண்டிப்பா கண்டிப்பா. அவன் யாராவது பேச ஒரு வார்த்தை ராங்கா பேசினா கூட உடனே போன வச்சிருவான், இல்ல திட்டுவான். நான் அப்படி வேணும் நம்மகிட்ட என்ன ஏங்க. இப்ப நவசக்தியுடைய ஸ்டூடெண்ட் யார்ட்டாவது வந்து கிட்டத்தட்ட ஒரு 4 வருஷமாவே எனக்கு நவசக்தி ஸ்டூடெண்ட் எனக்கு பழக்கம். ஆனா அன்னில நவசக்தி வெளியே வந்துட்டாங்க.
வந்துட்டாங்க, எப்பயோ வந்துட்டாங்க. ஆனா என்கிட்ட வந்தானா நான் ஒரே இப்ப நீ உன் குருநாதரெல்லாம் வச்சுக்கப்பா அப்படின்னு அவன்கிட்ட ஒரு 2 கேள்வி கேட்டு அதுக்கு நான் பதில் சொன்னா அவன் எனக்கு விஷயம் ஆயிடுவான். ஐயா இத்தனை வருஷமா இருக்கு எனக்கு இதுவே தெரியலையா, நீங்க சொல்லி எனக்கு தெரியுமா. சே நீ உன் குருநாதர் பற்ற மறக்காத வச்சுக்கோ, அந்த கேள்வியை கேட்டுக்க, நீ கத்துக்கம்மா. இவன் என்கிட்ட கேட்ட ஜோர்லயே இப்ப அங்க கேட்டுருவான், உடனே அதை அவன் பதிவு போடுவான். இந்த ஜாலக்கா வந்து அது இது சொல்லி அவனுடைய ஸ்டூடெண்ட் மனசுக்கு எடுத்துட்டு அவன் என்கிட்ட போன் பண்ணி கேட்கறான். அவனை நான் நம்பர் பிளாக்ல போட்டேன், ரிமூவ் பண்ணிட்டேன்பா. அப்ப தப்பு தானே. புரியுது புரியுது புரியுது. அவன் வந்து கேக்குறான், அவன் சொல்லுவான் ஐயா நீங்க கேட்டேன்னு போய் கேட்டா என்ன தூக்கிட்டாமா, உன்னை யாரா கேட்க சொன்னாமா நானு. இப்ப உங்களுக்கு கூட என்ன சொன்னேன், ஏதோ மனசு ஆறுக்கா நான் ஜாலக்கா திட்டிட்டேன்னு சொல்லுங்க தானே சொன்னேன். ஆமாங்கய்யா. அப்படிதான் அவன் மனசுல எல்லாமே நடக்கிறதெல்லாம் பாசிட்டிவான ஒண்ணுமே தெரியக்கூடாது. புரியுது புரியுது. நெகட்டிவ் மட்டுமே அவன் மனசுல இருக்கணும். கண்டிப்பா கண்டிப்பா. என்ன நீங்க திட்டிட்டீங்க அப்படின்னு சொன்னா அப்படிதான் ஏன் திட்டணும், அப்படிதான் ஏன் திட்டணும்பா. புரியுதா இல்லைங்களா. புரியுது புரியுது புரியுதுங்க. சரிங்க. ஏன்னா உங்களுக்கு எதுனாலும் நான் கண்டிப்பா கால் பண்ணி சந்தேகம் கேக்குறேங்கய்யா. கேளுங்க ஐயா. சரிங்க நான் கூப்பிடுறேங்க உங்களுக்கு. சரியா சரியா. உங்க பேச ரொம்ப சந்தோஷம். நான் நன்றிங்கய்யா. நீங்க பேசிட்டு எனக்கு அதான் ரெக்கார்ட் அனுப்புறீங்களா நீங்க பேசுனதுக்கு. கண்டிப்பா நைட்டுக்குள்ள அனுப்பிச்சு விடுறேங்க உங்களுக்கு. சரி சரியா. நான் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா மீட்டிங்லாம் போட்டு விடுறேன். அப்படி இப்படி நான் சொல்றேன். ஆள் என்ன சொல்றாருன்னு பாப்போம். சரியா சரியா. சரி நன்றி நன்றி. சொல்லுங்க. இந்த மாதிரி வந்து நான் சொன்னேன், இந்த பாவாடை அனுப்புறேன் அதை அனுப்புறேன் இது சொன்னீங்கன்னா ஜாலக்கா உன்னை நான் ஓய்ச்சிரும், கள்ள வச்சு வந்து உன்னை ஓய்ச்சிரும் அப்படிலாம் வந்து நான் 2 மிரட்டி விட்டேன்யா, நீங்க ஒன்றும் பயப்படாதீங்க சொல்லுங்க. நீங்க என்ன மிரட்டினதான் நான் இன்னைக்கு வீடியோ போட்டுக்கிறேன். சரிங்க. என்ன ஒருத்தர் ஃபோன் பண்ணி என்ன மிரட்டினாரு ஒருத்தர் நீ காலையில அப்படின்னு அவன் நினைப்பான், ஆஹா சுரேஷ் தான் மிரட்டினா போல இருக்கு நம்பாலு பரவாயில்லம்பா. அதனால நான் பாவாடை அனுப்புவேன்னு நினைச்சிட்டு தான் இருந்தேன். அவன் நவசத்து ஒரு ஆளை சொல்லி அனுப்பிவிட்டதுனால அவன் இதான் சக்க நான் பாவாடை அனுப்புறேன் பண்ணானு. ஆக்சுவலி பாவாடை அனுப்புறதான் அவன் மனசு சந்தோஷப்படணுன்றதா நீங்க ஒரு வார்த்தை திட்டினதா சொல்லிக்கிங்க. சரி கண்டிப்பா கண்டிப்பா. கடைசி வரையும் நீங்க என்ன பேசுறீங்க நான் என்ன பேசுறேன் அவன் தெரியாதே போயிட்டு இருக்கும் தெரியுதா. புரியுது புரியுது புரியுதுங்க. நான் பாவாடை அனுப்புறேன்னு ஒரு வார்த்தை சொல்லிட்டு இருந்தேன், நீங்க என்ன திட்டினதுனால நான் பாவாடை அனுப்பிட்டேன். சரிங்க சரி. அப்ப நினைப்பான் ஒருவேளை இவன் சுரேஷ் பேச வந்தா பாவாடை அனுப்பாம இருந்திருப்பானோ, அப்ப நம்ம சொன்னதுதான் தப்புன்னு அப்புறம் தான் யோசிப்பான். கண்டிப்பா கண்டிப்பா. ஏற்கனவே சொல்றான் சிசினாலதான் உன வெல்த் எடுக்கிறோம் சொல்லிட்டு இருக்கான். 10வது வர நம்ம இந்த மாதிரி சொல்றோமே அப்படின்னு யோசிச்சு பாத்தீங்கன்னா எல்லா கணக்கும் அவனுக்கு தான் அசிங்கமா இருக்கும். புரியுது புரியுது புரியுதுங்க. ஆமா ஆமா ஆமா. நான் கண்டிப்பா பேசி நான் ரெக்கார்ட் அனுப்பிச்சுடுறேங்கய்யா. சரியா நல்லதுயா. வாழ்க வளமுடன் நல்லா இருங்க. ஆன்மீக கலைகளும் மாந்திரிக பத்தியும் உங்களுக்கு தேடுதல் இருந்துச்சா வாங்க கத்து தரேன். ஆனா கத்துக்கிட்டது உருப்படியா கத்துக்குங்க, யாருக்கிட்டையும் சொல்லாதீங்க. ஐயா நீங்க இருக்கும்போது எனக்கு அது மேல ஆர்வம் இல்லைங்க. நான் எதாவது உதவி கேட்டு வந்து எனக்கு பண்ணி கொடுத்துருங்க வாங்க. இந்த குடும்பத்துக்கு அக்காவுக்கு இந்த குழந்தை வரும் இந்த மாதிரி அந்த மாதிரி கொஞ்சம் பண்ணி கொடுங்க ஐயா. சரி நான் கண்டிப்பா பண்ணி தரேன். நான் சொல்றத மட்டும் ஃபாலோ பண்ணுங்கண்ணா. சந்தோஷம் சந்தோஷம். உங்களெல்லாம் நல்லபடியா நடந்து நல்லா நீங்க நிலைமைக்கு வரும்போது அன்னைக்கு பார்த்து நானும் அதே இடத்துல இருப்பேன், நீங்களும் அதே இடத்துல இருப்பீங்க. அன்னைக்கு பார்த்து என்ன செய்யுங்க பாத்துக்கோ. ஐயா பணம் காசு சம்பாதிக்க ஒரு விஷயம் இல்லை ஐயா. சரிங்க. இன்னைக்கு சென்னையில எனக்கு கிட்டத்தட்ட நிறைய நண்பர்கள் இருக்காங்க. சென்னைக்கு ஒரு காலத்துல சென்னை போனா அடிச்சு போச்சு ரயில்வே ஸ்டேஷன்ல படுத்து தூக்கிட்டு வந்த காலம்லாம் இருக்கு. இன்னைக்கு நான் வந்துட்டேன்னா பதிவு போட்ட அடுத்த நிமிஷமே நான் எந்த இடத்துல இருக்கேன், என் லொக்கேஷன் நான் எங்க இருக்கிறேன், ரேபிடோ வண்டியை புக் பண்ணி என்னை கூட்டு போற அளவுக்கு இன்னைக்கு நான் வளர்ந்துருக்கிறது காரணம் என்னுடைய தொழில் தான். கண்டிப்பா கண்டிப்பா கண்டிப்பா. சொல்றது புரியுதுங்களா. எனக்கு சொல்லுவாங்க ஐயா நீங்க ஃபேஸ்புக்ல விளம்படி சென்னையில எந்த இருக்கீங்கன்னா எக்மோர்ல இருக்கேன்னா திடீர்னு அங்க ஒரு 10 பேர் வந்து பாத்துட்டு போற இடத்துல தான் இன்னைக்கு நான் இருக்கேன். அந்த அளவுக்கு நான் இந்த இதை கலையை வளர்த்து வச்சிருக்கேன் ஐயா. நான் கத்துக்கிட்ட கலை உங்களுக்கு பிரயோஜனமா இருந்தா நீங்க என்னையா மறக்க போறீங்க. சரி நான் எந்த உதவினாலும் உங்களுக்கு கண்டிப்பா கால் பண்றேன். பண்ணுங்க பண்ணுங்க. நன்றி நன்றி. அவனை கொஞ்சம் சந்தோஷப்படுத்தி விட்டுருங்க பாத்துக்கோங்க. கண்டிப்பா கண்டிப்பாங்க. வச்சுட்டுமா. சரி நன்றி.